இந்த புதிய ஆண்டிலே தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்குள் பிரவேசிப்பது எப்படி? தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்குள் பிரவேசிப்பது எப்படி? நிறைய பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வரணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். அதுக்காக கடுமையாக உபவாசித்து ஜெபிக்கிற ஆட்கள்லாம் கூட உண்டு. பல மணி நேரம் ஜெபத்திலே தரித்திருக்கிற ஆட்கள்லாம் உண்டு. என்னை ஆசீர்வதியும் கர்த்தாவே, என்னை ஆசீர்வதியும் சொல்லிட்டு. ஆனால் பைபிளில் பார்த்தீங்கன்னா அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். இதுக்கப்புறம் ஆசீர்வதிக்க போகிறதில்லை, அவர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கி நமக்கு எதுக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ அந்த எல்லாவற்றுக்காகவும் தேவன் சிலுவையிலே விலைக்கரையும் கொடுத்து விட்டார், எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அநேக மக்கள் ரொம்ப உறுதியாக ஜெபிக்கிற ஆட்கள் உண்டு. ஜெபிக்கணும், அது எப்படி ஜெபிக்கணுன்றதை புரிஞ்சுக்கின்னு ஜெபிச்சா அது கிடைக்கும். உங்கள் வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஆண்டவரே இந்த ஃப்ரிட்ஜை எனக்கு சொந்தமாய் தாரும் ஜெபம் பண்ணினாக்கா அது உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜு, உங்களுக்கு தான். அது யாருது? உங்களுக்கு தான் அந்த ஃப்ரிட்ஜு. இதை நான் சொந்தமாக்கிக்கிறேன், எனக்கு சொந்தமாக தாரும் ஜெபம் பண்ணால் அது எப்படி வேடிக்கையாக இருக்குதோ அது போல் சுகம் உங்களுடையது. இதுக்கப்புறம் இயேசு சிலுவையில் மறித்து உங்கள் நோய்கள்லாம் சுமக்க போகிறதில்ல. சிலுவையிலே எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார். அதே போல் செழிப்பு நம்முடையது, ஐஸ்வர்யம் நம்முடையது. ஏன்னா நம்ம மேலே இதுக்கு முன்னாடி சாபம் இருந்தது. பாவியாக இருந்ததால் பாவத்தின் உலக ஆகிய சாபம் நம்ம மேலே இருந்தது. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி நம்மை மீட்டு கொண்டார். அப்போது ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகும். ஆவி குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே எல்லாம் நடந்து முடிஞ்ச ஒரு செயலாக இருக்குது. நம்முடைய நோய்கள்லாம் சுமந்து தீர்த்துட்டாரு. சுகம் சரீரத்தில் இன்னும் உண்டாகாமல் மக்கள் அதுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ என்னதான் பண்ணுறதுன்ற ஒரு குழப்பம் உங்களுக்கு வரும். சரி, என்னுடையதாக இருந்தால் நான் எடுத்து அனுபவிக்கணுமே. இந்த சுகத்துக்கான எல்லாவற்றையும் தேவன் செஞ்சு முடிச்சிட்டாரே, செழிப்புக்கான எல்லாவற்றையும் தேவன் செய்து முடிச்சிட்டாரே, எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்குதே. அப்போ நடந்து முடிஞ்சிச்சுன்னா ஏன் அதுக்குள்ளே நான் இன்னும் போகாமல் இருக்கிறேன்? இல்லை அதுக்காக நான் திரும்ப திரும்ப ஜெபிக்கணுமா? அப்போ என்னுடையதுக்காக நான் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. கொடுத்ததுக்காக நான் நன்றி சொல்லி ஜெபிக்கலாம். அது வேணும், நான் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அதான் கொடுத்துட்டாரே, எப்படி ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் உள்ளத்தில் இருக்குது. இந்த ஆசீர்வாதங்களுக்குள் எப்படி தேவனோட ஆசீர்வாதத்துக்கான எல்லாவற்றையும், நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கான எல்லாவற்றையும் 2000 வருஷத்துக்கு முன்னதாகவே கல்வாரி சிலுவையிலே அவர் விலைக்கரையும் செய்து விட்டார். இன்றைக்கு நாம் அதை பெற்று அனுபவிக்கக்கூடிய நிலையிலே அந்த ஆசீர்வாதங்களுக்குள் பிரவேசிக்கக்கூடிய ஒரு நிலையிலே நாம் இருக்கிறோம். அதில் ஒரு சில பாயிண்ட்ஸை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, தேவன் நமக்கு என்னவெல்லாம் கொடுத்துருக்கிறார், தேவன் நமக்கு என்னவெல்லாம் கொடுத்துருக்கிறார் நமக்கு தெரியணும். ரெண்டாவது, அதை எப்படி எடுக்கணும்னு நமக்கு தெரியணும். எப்படி நல்லா தேவனுக்கு பரிசுத்தமாக எடுத்துடலாமா, இல்லை நல்லா ஊழியம் செஞ்சு அதை நம்ம எடுத்துடலாமா, இல்லை தேவ சமூகத்தில் நிறைய நேரத்தை செலவழித்து நம்ம அதை எடுத்துடலாமா, இல்லை அதிகம் மணிக்கணக்கில் ஜெபத்தில் விழுந்து கிடந்து நம்ம அதை எடுத்துடலாமா. அதெல்லாம் நல்லது தான். ஆனால் அந்த வழியில் அதை எடுக்க முடியாது. எப்படி அது? தேவனுடைய வசனம் கூட நிறைய பேர் தெரியுது, தெரியாத ஆள் யாரும் இருக்கிறாங்களா? வசனம் கூட நிறைய பேருக்கு தெரியுது. தெரிஞ்சதுனால உங்கள் விசுவாசத்தை நீங்கள் பயன்படுத்தும் மூலமாக தான் இதை எடுக்க முடியும். எப்படியாவது அதுக்கு சாவி என்னது? விசுவாசத்தை நீங்கள் பயன்படுத்தும் மூலமாக தான் நீங்கள் அதை எடுக்க முடியும். எதுவெல்லாம் தேவனுடைய சித்தம் அப்படின்றத முதல்ல தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு தெரியணும். பேசிக்கலாக சில விஷயங்கள்லாம் தெரியும். நம்ம ஐஸ்வர்யம் தேவனுடைய சித்தம், கையின் பிரயாசத்திலே ஆசீர்வாதம் தேவனுடைய சித்தம், நமக்கு பாதுகாப்பு தேவனுடைய சித்தம், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட்ட நிலையிலே நாம் வாழ்வது தேவனுடைய சித்தம்.
எல்லாவற்றிலும் பெருகுவது தேவனுடைய சித்தம். நாம் ஆரோக்கியத்தோடு சுகமாயிருப்பது தேவனுடைய சித்தம். இதெல்லாம் வசனம் இருக்குது, சும்மா பேசிக்கலாகவே நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் தேவனுடைய சித்தம்னு தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு தெரியுமா தான் நமக்கு அதில் தடுமாற்றம் வராது. ஒரு சித்தமான தாரம், சித்தம் இல்லைனா கொடுக்காத, சித்தம் இல்லையான்றதை வசனத்தின் மூலமாக நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இது தேவனுடைய சித்தம் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அப்போ அதில் உறுதியாக இருப்போம். பாருங்கள், உறுதியாக இருக்கும்போது நிச்சயமாக நமக்கு அது கிடைக்கும். சரி, முதல்ல தேவன் நமக்கு என்னவெல்லாம் கொடுத்துருக்கிறார், அதன் பிறகு நாம் அதை எப்படி எடுப்பது, விசுவாசத்தை பயன்படுத்தி நாம் அதை எடுக்கணும். இதெல்லாம் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அது எடுக்கிறது நமக்கு இதெல்லாம் ஒரு பெரிய தடையாக இருக்குது. ஏன் அது எடுக்க முடியல? நம்ம இவ்வளோ காலம் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரோம், தேவன் என்னதுன்னு தெரியுது, செழிப்பு என்னதுன்னு தெரியுது, அது நமக்கு இன்னும் சொந்தமாகாமலே நம்ம கடத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோமே, சுகம் என்னதுன்னு தெரியுது, இன்னும் நிறைய நாட்கள் நம்ம ட்ரீட்மெண்ட்டே போயிட்டுருக்குது, அதை நம்மளால் எடுக்க முடியலையே, எப்படி இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்குதுன்னு சொல்லி அதை நம்ம தொடர்ந்து நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். தேவன் நமக்கு என்னவெல்லாம் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, 2 பேதுரு 1 3 வசனத்தை நாம் வாசிப்போம்னால், தேவன் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கிறான்னு வசனம் சொல்லுது. தேவன் நமக்கு என்னவெல்லாம் கொடுத்துருக்கிறான்னு ஒரே வசனம் சொல்லிட்டு பாருங்கள். நான் வாசிக்கிறேன். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்து அருளினதும் அன்றி நமக்கு கொடுத்து இருக்கிறார். எதை கொடுத்துருக்கிறாரு? ஜீவனுக்குனா இந்த உலகத்தை உயிர் வாழறதுக்கு, நல்லா வாழறதுக்கு. தேவபக்தினா ஆண்டவருக்காக தேவனுடைய சித்தத்தை செஞ்சு வாழறதுக்காக. 2த்துக்கும் தேவையான எல்லாவற்றையுமே அவருடைய வல்லமை நமக்கு கொடுத்து விட்டது. என்ன கொடுத்துருக்கிறாருனாக்கா, ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்து அருளினதும் அன்றி. அப்போது இது எப்படி நமக்கு சொந்தமாகுதுன்னா, அந்த வசனம் இப்படி ஆரம்பிக்குது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. தேவன் அந்த அறிந்து கொள்கிற அந்த அறிவு தான் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் தேவன் உங்களுக்கு எதெல்லாம் கொடுத்து இருக்கிறாரோ, தந்து அருளி இருக்கிறாரோ, உங்களுதுன்னு சொல்லி தேவன் அதை சிலுவையிலே விலைக்கிரயம் செலுத்தி அதை தேவனுடைய வார்த்தை மூலமாக உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கிறாரோ, வார்த்தையில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களோ, இந்த பூமியில் உயிர் வாழ்வதற்கு, நன்றாக வாழ்வதற்கு, ஜீவனுக்குன்னா இந்த உலகத்தில் வாழ்வதற்கு, தேவபக்தினா இந்த உலகத்தில் தேவனுடைய சித்தத்துக்காக வாழறதுக்கு. 2த்துக்குமே. உலகத்தில் சாப்பாடு வேணும் வாழறதுக்கு, உலகத்தில் துணிமணி வேணும், உலகத்தில் பணம் வேணும் வாழறதுக்கு, உலகத்தில் நல்ல ஒரு வீடு வாசல் வேணும் வாழறதுக்கு, உலகத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல நகை நட்டுலாம் வேணும் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அனுப்புறதுக்கு, உலகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு கல்வி வேணும், உலகத்தில் ஒரு நல்ல வேலை வேணும். இதெல்லாம் உலகத்தில் ஜீவிக்கிறதுக்கு, ஜீவனுக்கு, நீங்கள் ஜீவனம் பண்ணுவதற்கு உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதுக்கான விலைக்கிரயத்தை தேவன் சிலுவையிலே கொடுத்து விட்டார். இதுக்கப்புறம் செய்ய போகிறதில்ல. ஆண்டவரே என்னுடைய வருமானம் பெருகுவதாக நீங்கள் செபிக்கிறீங்க, நல்லது தான். ஆனால் அதுக்கான ஏற்பாடை தேவன் ஏற்கனவே பண்ணி முடிச்சிட்டார் சிலுவையில். இப்போ நாம் அதை கிளைம் பண்ணக்கூடிய நிலையில், அதுக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய நிலையிலே, அதை எடுத்து நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலையிலே நாம் இருக்கிறோம். அதுக்குள்ளே போனால் அது ஒன்று தான் யூஸ் பண்ண முடியும், வேறு எதுவும் யூஸ் பண்ண முடியாது. மக்கள் இன்றைக்கி ஏதோ வழிமுறைகளை யுக்திகளை கையாண்டு தோல்வி அடைஞ்சு சோர்ந்து போய் உட்காந்துருக்கிறான். எதுக்காக எதை பயன்படுத்தினா நமக்கு தெரியணும். அப்போ தான் நம்ம அதை நம்ம பயன்படுத்த முடியும். இப்போ இந்த எலக்ட்ரிஷியன் வேலையை பார்க்கறதுக்கு அந்த பேனாவை பயன்படுத்த முடியாது, டெஸ்டரை தான் பயன்படுத்தணும். டெஸ்டரை தான் நான் பேனா எடுத்து வேலை பயன்படுத்த முடியுமா? நான் அது அப்போ வேணாமல் ஒரு வீட்டில் பயன்படுத்தி எழுதுறதுக்காக தான் அது பயன்படுது. அது எரிதா எரியான்னு செக் பண்ணுறதுக்கு பேனா தேவைப்படுது. அது பார்க்கறதுக்கு பேனா மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கு டெஸ்டர் யூஸ் பண்ணால் தான் அந்த வேலையை நான் செஞ்சு முடிக்க முடியும். அதுபோல் உபவாசத்தை எதுக்காக பயன்படுத்தணுமோ அதுக்கு பயன்படுத்தணும். நம்ம இன்னும் கர்த்தரை அறிகிற அறிவில் நம்ம வளர்ந்து பெருகணும். இன்னும் நம்ம அதிகமாக நேரத்தை தேவ சமூகத்தில் செலவழித்து இன்னும் அதிகமாக ஆண்டோட பற்றி நம்ம அறியணும். இன்னும் அதிகமாக தேவனுடைய பலத்தில் நான் நன்றப்ப பண்ணணும். அதுக்காக உபவாசத்தை பயன்படுத்தலாம், தப்பு இல்லை. இன்னும் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் தேவ சமூகத்தில். இன்னும் அதிகமாக கர்த்தரை அறியலான்ற விதத்தில் உபவாசத்தை நம்ம எடுத்துக்கலாம். அது தவறே கிடையாது. இந்த உபவாசம் போட்டால் இது கிடச்சிரும் நீங்கள் நினச்சிங்கன்னா, நீ எலக்ட்ரிஷியன் வேலையை பார்க்குறதுக்கு பேனாவை பயன்படுத்துறதுக்கு சமம். அது இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. தேவன் உங்களுக்காக செய்து முடித்த எல்லாவற்றையுமே நீங்கள் பெறுவதற்கு உங்கள் உபவாசம் ஒரு வழி கிடையாது.
உபவாசம் தேவை, அது வேறு காரியத்துக்கு அது தேவை. அதே போல் வாழ்க்கையில் வந்து ஒரு பரிசுத்த ஜீவியம் தேவனுக்காக சாட்சியாய் வாழ்வதற்கு அது தேவை. அதை வச்சுட்டு நம்ம தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அதை வந்து ஒரு தகுதியாக நம்ம தேவன் எடுத்துக்கிறது இல்லை, நாமளும் அதை நினைக்கிறது கூடாது. இது ஒரு தகுதியாக வச்சு தேவன் ஆஸ்வதிச்சுவார்ன்ற மனப்பாங்க வளர்த்து விட்டுறாங்க பாருங்க நிறைய பேர். இதுதான் உனக்கு தகுதி, நீ நல்லா வாழ்ந்தால் உனக்கு அது கிடைக்கும், நீ நல்லா வாழ்ந்தால் உனக்கு அது கிடைக்கும். நீங்கள் நல்லா பாருங்கள், இப்போ உலகத்தோடு பாருங்களா, நீங்கள் எல்லா நல்லவர்களும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க, எல்லாம் பொல்லாதவர்களும் நல்லா வாழ்ந்து தான் இருக்கிறாங்க உலகத்தில். உலகத்திலே கூட பாருங்கள், நீங்கள் நல்லவர்கள்லாம் வாழ்க்கையில் பாவம் கஷ்டப்பட்டுருக்கிறாங்க, பொல்லாதவெல்லாம் நல்லா வாழ்ந்துட்டுருக்கிறான். இது நமக்கே தலைகீழாக தெரியுது. என்ன ஆண்டவரே, இல்லை நீ நல்லா வாழ்ந்தால் கர்த்தர் கொடுப்பாரு, நல்லா வாழலாம் கர்த்தர் கொடுக்க மாட்டார். அப்போ நான் ஒரு கேள்விக்கு வரேன், எவெல்லாம் நல்லா வாழல அவன்கிட்டலாம் முதல்ல பிடிக்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஆஸ்வதி. அதெல்லாம் சொல்ல வரீங்க? என்னை விட மகா மட்டமாக வாழ்ந்துட்டுருக்கிறவங்களாம் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறான், செழிப்பாக இருக்கிறான், சுகமாக இருக்கிறான், ஆசீர்வாதமாக இருக்கிறான். உங்களோட 100 மடங்கு ஒஸ்ட்டாக இருக்கிறவங்களாம் உலகத்தில் பிளஸ்ஸிங்கில் பெஸ்ட்டாக இருக்கிறான். இப்போ நீங்கள் ஏன் வாழ்க்கையில் வந்து இப்படி தடுமாறி போகிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்டவர் வந்து ஒரு மனுஷனுடைய நன்னடத்தை வச்சுலாம் ஆஸ்வதிக்கிறது இல்லை. ஒரு மனுஷனுடைய நன்னடத்தை தேவை தான். கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கிறதுக்கு நன்னடத்தை தேவை, மனுஷர்களை ஆதாயப்படுத்திக்கிறதுக்கு நன்னடத்தை தேவை, அவங்களுக்கு ஊழியம் செய்வதற்கு நன்னடத்தை தேவை, அவங்களுக்கு நல்ல அணுகுமுறை வைக்கிறதுக்கு நன்னடத்தை தேவை, அவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டுறதுக்கு நன்னடத்தை நமக்கு தேவை, அவங்களுக்கு வசனத்தை போதிக்கிறதுக்கு நன்னடத்தை நமக்கு தேவை, அவங்களுக்கு கர்த்தருடைய சித்தத்தை பற்றி சொல்கிறதுக்கு நம்ம நன்னடத்தை நமக்கு தேவை. ஆனால் நன்னடத்தை ஒரு தகுதியாக வச்சு கர்த்தர் யாரையுமே ப்ளஸ் பண்ணுறது இல்லை. கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் கொடுத்து உங்களை ஸ்கூலில் கூட கொடுப்பாங்க, அந்த கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வச்சு ஒன்றும் பண்ண மாட்டாங்க. காலேஜில் தூக்கி அப்படி ஓரம் கட்டி என்ன படிச்சிருக்குன்னு மார்க்ஸ் தான் மேலே பார்ப்போம். எதுவும் கொடுத்துப்பாங்க காலேஜில் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு அது பொருட்டாமல் எடுத்துக்க மாட்டான். இவங்க தான் அதை கொடுக்குறதுக்கு இல்லாத பில்டப்லாம் பண்ணுவாங்க பாருங்க. கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் லாஸ்ட்டில் கொடுக்குறாங்க, கட்சியில் மாற்ற சட்டை கூட பண்ண மாட்டான் காலேஜில். அதை தூக்கி ஓரம் வச்சுட்டு மார்க் என்னன்னு பார்ப்போம். முதல்ல மார்க்கு என்ன, அதை ஒழுங்காக எடுத்துக்கிறியா பாரு. கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்லாம் அப்புறம் மார்க் நிறைய தான் அந்த கோர்ஸ் ஒன்று கிடைக்கும், அதுக்கேற்ற மார்க் இல்லை அந்த கோர்ஸ் ஒன்று கிடைக்காது. மார்க் தான் அங்கே மெயினாக வேலை செய்யும், அங்கே கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வேலை செய்யும், நன்னடத்தை சான்றங்க வேலை செய்யாது. அப்போ என்ன பாருங்கன்னா, நன்னடத்தை தேவை. இவர் வந்து ஒரு யோக்கியமான மனுஷன், இவரை நம்பலான்றதுக்கு நன்னடத்தை தேவை. இவரை நீங்கள் நம்பலாம், இவரை நம்பி சில காரியங்கள் நீங்கள் இவரோட கூட சேர்ந்து நீங்கள் சில வேலைகளை நீங்கள் செய்யலாம். ஆகவே இவர் ஒத்துழைப்பாக உதவியாக இருப்பார் என்பதற்கு ஒரு நற்சான்று நமக்கு தேவைதான். நற்சான்று ஒரு தகுதியாக தேவன் வச்சுக்கிறது இல்லை. இப்போ தேவன் அறிகிற அறிவு, தேவன் அறிகிற அறிவு இது எங்கே வருதுன்னா ஆவியில் வருது. சரி, இப்போ ஆத்மா உனக்கு இது ஒரு பகுதி உனக்கு இது இல்லையா? ஆவியில் தேவன் வாசம் பண்ணுறார். தேவன் எங்கே வாசம் பண்ணுறாரு? இயேசு சொந்த ரட்சகராக தேவனை ஏற்றுக்கொள்ளும் எதில் புது சிருஷ்டியாக இருக்கிறோம்? உள்ளான மனுஷனாகிய ஆவியில் என்ன தான் புது சிருஷ்டியாக இருக்கிறோம். உள்ளான மனுஷனாகிய 2 மனுஷன் இருக்கிறான், ஒன்று புறம்பான மனுஷன், இன்னொன்று உள்ளான மனுஷன். இப்போ நம்ம 2 பார்ட்டாக இருக்கிறோம். நம்ம வந்து புறம்பான மனுஷனாகவும் இருக்கிறோம், சரீர மனுஷனாகவும் இருக்கிறோம், நம்ம ஒரு ஆவி மனுஷனாகவும் நம்ம இருக்கிறோம். உங்களுடைய ஆவி மனுஷனை என்னால் பார்க்க முடியல, என்னுடைய ஆவி மனுஷனை உங்களால் பார்க்கல. என்னுடைய சரீர மனுஷன் தான் உங்களால் பார்க்க முடியுது, உங்களுடைய சரீர மனுஷன் தான் என்னால் பார்க்க முடியுது. ஆனால் நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு உள்ளான மனிதனாய், ஒரு ஆவிக்குரிய மனிதனாகவும் நாம் ஆவிக்குரிய மனிதனாய் மரிச்சிருந்தோம். இப்போ ஆவிக்குரிய மனிதனாக நாம் உயிரடைந்து ஜீவனை பெற்று ஆவிக்குரிய மனிதனாகவும் இருக்கிறோம், சரீர மனிதனாகவும் நாம் இங்கே இருக்கிறோம். சரி, இப்போது வாழ்க்கையில் எல்லாம் வரணும் அப்படின்னா எல்லாம் எது வழியாக வருது அப்படின்னா விசுவாசத்தை பயன்படுத்தி தான் எடுக்கிறோம். இப்போ 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசம்னாக்கா இங்கே இப்படி சொல்கிறார் பாருங்க. அப்போஸ்தலனாகிய யோவான், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல ஆவி வாழ்கிறது போல அங்கே சொல்லலை. என்ன சொல்ல? ஆனால் நீங்கள் ரெவலேஷன் எதில் பெறுறீங்க? ஆவியில் பெறுறீங்க. எதில் பெறுறீங்க? தேவனுடைய வார்த்தைக்கு வெளிப்பாட்டை ஆவியை பயன்படுத்தி தான் நீங்கள் உள்ளுணர்வில் தேவனை அறிந்து கொள்கிறீங்க. வெறும் அறிவை பயன்படுத்தி நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஆத்மா என்று சொல்கிறது அறிவு, உணர்ச்சி, சித்தம். இதை ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா மனது அல்லது மைண்ட் அப்படின்னு அர்த்தம். மனது அல்லது மைண்ட், அறிவு, உணர்ச்சி, சித்தம், எண்ணங்களின் பிறப்பிடம் தான் அறிவு. நாலேஜ், தகவல்களின் சேகரிப்பு, அது அறிவு. ஃபீலிங்ஸ், உணர்ச்சி, சித்தம், வில், இது 3 சேர்ந்த பகுதிக்கு பேர் தான் ஆத்துமா. அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீ ஆவியில் நல்லா இருக்கிறதுனால உனக்கு எல்லாம் கிடைச்சிருன்னு சொல்லலை.
உன் ஆத்துமா, உன் மனம் கவலைகளினாலே, குழப்பங்களினாலே, பதட்டத்தினாலே, அதைரியத்தினாலே, அவநம்பிக்கையினாலே நிறைந்திருக்கும் போது உன் மனம் வாழாமல் இருக்குது. உன் மனம் வாழ்ந்திருக்கவில்லை. உன் மனம் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் தன்னம்பிக்கையினாலும் தைரியத்தினாலும் வெற்றி நிச்சயத்தினாலும் விடாமுயற்சினாலும் இருக்கும்போது உன் மனம் வாழ்ந்திருக்கிறது. நீங்கள் தோல்வி மனப்பான்மையிலும் தாழ்வு மனப்பான்மையிலும் குழப்பத்திலும் கவலையிலும் அவிசுவாசத்திலும் இருக்கும்போது உங்கள் மனம் அங்கே வாழவில்லை. அதற்கு பதிலாக உங்கள் மனம் வாழ வேண்டிய நிலை இழந்த அந்த விதத்தில் தவித்து கொண்டிருக்கிறது. இந்த ஆசீர்வாதம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்கிறாரு, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல. எது வாழணும்? இந்த ஆத்துமா, மனம், இந்த மனம் வாழணுமா. அந்த மனம் எப்படி வாழணும்னாக்கா, ஆவியில் தேவனுடைய வார்த்தையை நம்ம அறிஞ்சிக்கிட்டு அதனால் இந்த மனம் புதுப்பிக்கப்படும் போது, அதான் பைபிளில் பார்த்தீங்கன்னா 2 விதமான சிந்தனைகள் மனதில் பார்த்தீங்கன்னா 2 சிந்தனை வருது. ஒன்று ஆவிக்குரிய சிந்தை, இன்னொன்று மாம்சித்தன் சிந்தை. மாம்ச எண்ணம், ஆவிக்குரிய எண்ணம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வசனம் வாசியில் ஒரு பேசிக்கலாக சொல்லிடுறேன். அப்போ இந்த மனம் எப்படி வாழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த உலகத்தில் நீங்கள் உலகத்தாருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாழ்ந்துட்டு போகிறீங்க. நீங்கள் உலகத்துக்கு, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த விஷயம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புரிதாகிறதுனாலே இந்த மனதில் எண்ணங்களில் ஒரு ரெனிவேஷன் தேவைப்படுது. மனதில் இப்போ கவலை இருக்குது. கவலை நீங்கள் சமாதானம் சந்தோஷம் வரணும். அப்போ தான் மனம் வாழும். மனதில் இப்போ குழப்பங்கள் நிறைய இருக்குது. மனதில் தெளிவு இருக்கணும். நீ எல்லாவற்றும் மன தெளிவுள்ளவனாய். மனசில் குழப்பம் தான், அந்த மனசு வாழலை, ஆத்மா வாழலை, அது குழம்பி போயிருக்குது. மனசில் தெளிவு நமக்கு தேவைப்படுது. பாருங்கள், இது எங்கேருந்து வருதுனாக்கா, தேவனுடைய வார்த்தையினால, தேவனை அறிகிற அறிவினால இந்த ஆவியில் கிடைக்கிற வெளிப்பாடு அப்படியே மனதை போய் டம்ப் பண்ணுது. அப்போ மனம் வாழ்ந்திருக்க ஆரம்பிக்குது. உன் மனம் வாழ்கிறது போல, உன்னுடைய மைண்டு வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து, அப்போ எல்லாவற்றிலும் வாழ்னாக்கா என்ன பண்ணோம்? மனம் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது ஒரு பாயிண்ட் சொன்னேன் இல்லைங்களா, நம்மளுடைய சித்தத்தை அறிந்து நம்முடைய விசுவாசத்தை பயன்படுத்தி ஜெபித்தால் தான் நிச்சயமாக அது பெற்றுக்கொள்கிறோம். நீங்கள் உங்கள் விசுவாசத்தை பயன்படுத்தாமல் ஜெபிக்க முடியும். உங்களால் விசுவாசத்தை பயன்படுத்தி ஜெபிக்கிறதுக்கும் விசுவாசத்தை பயன்படுத்தாமல் ஜெபிக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. விசுவாசத்தை பயன்படுத்தி ஜெபிக்கிறதுனா உங்களுக்கு என்ன தேவையோ அதை தேவனுடைய வார்த்தையில் முதல்ல பார்க்கணும். சுகம் தேவைன்னா சுகமாக இருக்கிறேன்னு வசனம் சொல்லுது. அறிகுறிகள் ஏறுமாறாக சொன்னாலும் வசனம் இப்படி தான் சொல்லுது. ஆக வசனம் சொல்லுகிறதையே நான் ஆழமாய் நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் நம்புகிறேன், நான் சுகமாக இருக்கிறேன், அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்வது நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிப்பது. சரீர அறிகுறிகள்லாம் சொல்லுதுனாக்கா உங்களுக்கு வலிக்குதுன்னு சொல்லுது, உங்களுக்கு வலி அதிகமாகுது அப்படின்னு சொல்லுது. டாக்டரோட ரிப்போர்ட்லாம் கூட இந்த சரீர அறிகுறிகள் தான் சொல்கிறது. அவங்க ரிப்போர்ட்டை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. பைபிள் சொல்கிற ரிப்போர்ட் அவங்களுக்கு கொடுக்குறதே இல்லை, ஏன்னா அவங்களுக்கு அது தெரியாது. ஆனால் நீங்கள் அதை அறிகிற அறிவினால் நீங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள். தேவன் யார்? யெகோவா ராஃபா, பரிகாரி. அவர் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு சுகம் கிடைத்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்கள். பார்த்தீங்கன்னாக்கா 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தையும் 15ஆம் வசனத்தையும் நாம் வாசிப்போம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். நாம் எதையாகிலும், என்னது எதையாகிலும் அப்படின்னு அர்த்தம், எது உங்களுக்கு தேவையோ அது எல்லாத்தையும், டவுட்டே வேணாம், எது உங்களுக்கு தேவையோ எல்லாவற்றையும் நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால். இங்கே தான் நிறைய பேர் டவுட் வந்துடும், அது சித்தமாக இல்லையானே கொஞ்சம் தெரியலையா அப்படின்ற மாதிரி அவங்க குழப்பமாக. இப்போ தெளிவாகிடுவோம். அதை அவருடைய சித்தத்தின்படி கேட்டாலும் வசனம் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் எதை கேட்டாலும் அர்த்தம். வசனம் சுகத்தை பற்றி சொல்லுது, அதை நீங்கள் பேஸ் பண்ணி கேட்கணும், சித்தத்தின்படி நீங்கள் கேட்குறீங்க. வசனம் சமாதானத்தை பற்றி பேசுது, அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னா அவருடைய சித்தத்தின்படி தான் நீங்கள் ஜெபிக்கிறீங்க. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நீங்கள் அவருடைய சித்தத்தின்படி கேட்டீங்கன்னா அவர் முதல்ல உங்கள் ஜெபத்தை கேட்டார். இப்போது நாம் எதை கேட்டாலும், எதையாகிலும் ஒன்று தான், எதை கேட்டாலும் ஒன்று தான். அவர் சித்தத்தின்படி வசனத்தை பேஸ் பண்ணி நீங்கள் எதை கேட்டாலும் அவர் செவி கொடுக்குறாரு நாம் அறிந்திருந்தோம். ஆனால் வசனத்தின்படி நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா அவர் ஜெபத்தை கேட்டார், அதில் சந்தேகமே இல்லை. கேட்டாரா இல்லையான்ற சந்தேகம் வேணாம். வசனத்தை பேஸ் பண்ணி நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா என் தேவன் தம்முடைய இஷ்டத்தின்படி என் குறைவெல்லாம் நிறைவாக்குவான். வசனம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுது. அது
எல்லா குறைவும் ஒரு குறை விட்டு வைக்காம, ஆவிக்குரிய நிலையில் இருக்கிற குறைவாக இருக்கலாம், மனதில் இருக்கிற குறைவாக இருக்கலாம், சரீரத்தில் இருக்கிற குறைவாக இருக்கலாம், பணத்தில் பொருளாதாரத்தில் இருக்கிற குறைவாக இருக்கலாம், கையின் பேசுகிற குறைவாக இருக்கலாம், அறிவு ஞானம் போன்ற விஷயத்தில் நீங்கள் குறைவாக இருக்கலாம். எந்த குறைவாக இருந்தாலும் எல்லா குறைவுனா ஒரு குறைவு கூட விட்டு வைக்காம எல்லா குறைவும். பிலிப்பியர் 4:19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, வெறும் பணம் மட்டும் இல்லை, எல்லா ஐஸ்வர்யமும் எல்லாத்தையும் கொடுக்குறாரா அவர். எல்லாமே அவர்கிட்ட இருக்குது பாருங்க, தாராளமாக இருக்கிறார், ஏராளமானவர் நம்முடைய தேவன். தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே, மகிமைனா ஒரு தன்னுடைய வல்லமையினால் அற்புதத்தினால் அதை நிறைவேற்றுவார். மகிமைனா செத்து பரலோகம் போனதுக்கு நிறைவேற்றுவார், அப்படியே நினைத்துக்கூடாது. அதை இயேசு கானா ஊரில் தம்முடைய அற்புதத்தை செஞ்சு தன்னுடைய மகிமை வெளியிட்டு சொல்லி, தன் முதலாம் அற்புதத்தை கலிலேயா உள்ள கானா ஊரில் செஞ்சு தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்த, அவருடைய உங்கள் திறமைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் செயல்படுற தேவனுடைய வல்லமை. உங்கள் திறமைக்கு ஒரு லிமிட் இருக்குது, அதுக்கு விட பெருசு தேவனுடைய வல்லமை. உங்கள் திறமைக்கும் உங்கள் அறிவுக்கும் உங்கள் உழைப்புக்கும் அப்பாற்பட்ட விதத்திலே தேவனுடைய வல்லமையினால் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுவது, தேவ தயவினால் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பது, தேவனுடைய கிருபையினால் நீங்கள் எல்லாவற்றையும் பெற்று வாழ்வது, அதான் தம்முடைய மகிமையினால். என் தேவன் தம்முடைய விஷயத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையினால் அதை சேர்த்து பரலோகம் போன பேர் கொடுத்துருவார் பொழுது மகிமையில் போய் கொடுத்துருவார். அப்படி அர்த்தம் கிடையாது. நிறைய பேர் அப்படி தப்பாக எடுத்துக்கிறாங்க பாருங்க. அதுதான் காணாமற்கள் இந்த எக்ஸாம்பிளாக சொன்னேன். அவர் தம்முடைய அற்புதத்தை செஞ்சு தம்முடைய மகிமை வெளிப்படுத்தினார்னாக்கா, இந்த உலகத்தில் பகுத்தறிவால் செய்ய முடியாத ஒன்றை தேவன் தன்னுடைய வல்லமையினால் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். அதுபோல் இந்த உலகத்தில் உங்கள் ஆற்றலை கொண்டு செஞ்சு முடிக்காத ஒன்றை தேவன் தன்னுடைய வல்லமையினால் அதை செஞ்சு முடிச்சிடுறார். உங்கள் எல்லா குறைவும் நிறைவாக்கிறார். அப்போது நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால், அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். இப்போ நமக்கு எதெல்லாம் தேவனுடைய சித்தம் பலமுறை சபையில் வந்து போதிச்சிருக்கிறோம். அதை சுருக்கமாக சொன்னோம். எதெல்லாம் தேவனுடைய சித்தம் மூலம் பைபிள் தந்தாங்களா, அதில் ஒரு சுருக்கமாக ஒரு 6 மட்டும் சொன்னேன். அது கொஞ்சம் வசனத்தோடு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன், நம்ம இன்னும் கன்ஃபார்ம் ஆகும். வசனத்தை எடுத்து காமிச்சிட்டாக்கா, ஓ வசனம் இப்படி சொல்லுது, இது தேவ சித்தம். இதில் ஒருவேளை நம்ம சரீரத்தில் அதை உணராமல் இருக்கலாம், நம்ம வந்து ஃபீலிங்ஸில் அது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா பணக்காரன் என்னால் ஃபீல் பண்ண முடியல, பைபிள் சொல்லுது நீங்கள் ஐஸ்வர்யவான். அப்போது எனக்கு ஒரு சொந்த வீடு கூட இல்லையே, நம்ம வந்து ஐஸ்வர்யான் வேறு வசனம் சொல்லுது எப்படின்னு தெரியலையே, நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஒரு வேலை ஃபீலிங்ஸ் வந்து இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் வசனம் சொல்லுது ஃபீலிங்ஸ் மாறக்கூடிய, தேவனுடைய வார்த்தை மாறாது. தேவனுடைய வார்த்தை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபீலிங்ஸை மாறிடும், நீங்கள் வந்து தேவனுடைய வார்த்தை சொல்கிறபடி உங்கள் வாழ்க்கையும் மாறிடும். அப்போது முதல்ல சொன்ன பாருங்கள், எதுவெல்லாம் தேவனுடைய சித்தன்றது முதல்ல வசனத்துலேருந்து பேசிக்காக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதில் ஒரு 6 காரியத்தை தேவனுடைய சித்தன்னு சொல்லி நான் சொன்னேன். திரும்ப அதை ஞாபகப்படுத்தினேன். முதல்ல ஐஸ்வர்யம், பணம். எது முக்கியமானது வாழ்க்கையில்? இப்போ எல்லாத்தையும் வாங்குறதுக்கு பணம் ரொம்ப தேவை. ஒன்று அன்றாட தேவையில், அத்தியாவசிய தேவையில் அது ஒரு தேவையாக ஆகிப்போச்சு. நீங்கள் வந்து வெறும் பணம் இல்லை, பணக்காரனாக நீங்கள் இருக்கிறது. ரெண்டாவது, நீங்கள் செய்கிற வேலையில் நீங்கள் ஃபெயிலியர் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு சோர்வு பயங்கரம் வந்துடும். அதில் நீங்களோட ஷைன் பண்ண முடியலனாக்கா, கையின் பிரயாசத்தில் ஆசீர்வாதம், அப்போ தான் உங்களுக்கு சந்தோஷம் இன்க்ரீஸ் ஆகினே இருக்கும். நீங்கள் எந்த வேலை செய்கிறீங்களோ அதில் நீங்கள் ஷைன் பண்ண தான் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதிகமாகிட்டு இருக்கும். உங்களுக்கு என்ன தான் சொத்து சுகம் இருந்தாலும் நீங்கள் செய்கிற வேலையில் நீங்கள் டவுன் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு அது சந்தோஷம் போயிடும் பாருங்கள். அப்போ கையின் பிரயாசத்திலே ஆசீர்வாதம். 3வது பாதுகாப்பு, அது தேவனுடைய சித்தம். நாங்கள் நம்முடைய தேவைகளை சந்திக்கப்பட்ட நிலையில் நாம் வாழ்வது தேவனுடைய சித்தம். 5வது, எல்லாவற்றும் அப்படியே பெருகினே போகிறது, குறுகினே போகிறது இல்லை, எல்லாவற்றும் இருக்கிறத விட இன்க்ரீஸ் ஆகினே போகிறது. 6வது, நம்ம சுகமாக இருப்பது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஐஸ்வர்யமாக இருப்பது தேவனுடைய சித்தம். அந்த வசனம் என்னத்தை நம்ம ரிமைண்ட் பண்ணுறதுக்காக வாசி அந்த வசனத்தை 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும், அவர் வந்து வானமும் பூமி அவருது, வானத்துக்கு பூமிக்கும் சொந்தக்காரர், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யங்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. எப்போ? சிலுவையில் இயேசு தரித்திர கோலத்திலே இயேசு நமக்காக தொங்கினார். நம்முடைய தரித்திரத்தெல்லாம் பிதாவாகிய தேவன் சிலுவையில் தன் குமாரன் மேலே சுமத்தினார். எதுக்குனாக்கா, நம்மளை பணக்காரனை ஆக்கிறதுக்காக. தரித்திரம் வந்து ஒரு சாபம். மனுஷனை உண்டாக்கும் போது தரித்திர மனுஷனாக உண்டாக்கலை. ஒரு ஆதாம் ஒரு ஏவாளுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தோடு கூட ஏதேன் தோட்டத்தை தேவன் உண்டாக்கியவனை வைத்தார். தேவனுடைய மனதில் தரித்திரம் கிடையாது. தரித்திரம் வந்து சாப பட்டியலில் வருது, ஆசீர்வாதம் பட்டியலில் வரலை. ஆகவே தான் பார்த்தீங்கன்னாக்க இந்த சாபத்தை, தரித்திர சாபத்தை
இயேசு என்ன பண்ணாராம்? சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும், அவர் மிகப்பெரிய ஐஸ்வர்யம், உலகத்தை உண்டாக்குனவர், ஐஸ்வர்ய சம்பன்னர். அப்படியாப்பட்ட தேவன் ஏன் சிலுவையில் வந்து தரித்திரரானார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் பாவிகளாக இருக்கிறதுனால எல்லா மக்கள் மேலேயும் அந்த பாவத்தின் விளைவிற சாபம், அந்த சாபத்தில் ஒன்று தரித்திரம், அது எல்லார் மேலேயும் இருக்குது. அதுலேருந்து அவனால் மேலே வர முடியல பாருங்கள். அப்போது இந்த தரித்திர சாபத்தை இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டார். அப்போ நாம் எதுக்கு? நாம் ஐஸ்வரன் ஆகும்படிக்கு. எதுக்கு? நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வரன் ஆகும்படிக்கு. உங்கள் நிமித்தம் இயேசு சிலுவையில் தரித்திரானது 100% உண்மையானால், நீங்கள் பணக்காரனானது 100% உண்மை. நிஜ வாழ்க்கையில் எப்படி நம்ம கிளைம் பண்ணி அதுக்குள்ளே போகலான்றதை பற்றி நம்ம ஒவ்வொரு வாரமும் பேச போகிறோம். ஒரு வாரமும் எப்படி தேவன் ஆசீர்வாதத்துக்குள்ளே போகுது. ஆசீர்வதிக்கப்பட்டவன் தெரியுது எனக்கு. நான் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கான எல்லாவற்றையும் கிரயத்தையும் சிலுவையில் செலுத்தி முடிச்சிட்டாருன்னு தெரியுது. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் எப்படி நான் அதுக்குள்ளே போய் அதை எப்படி எடுக்குன்னு தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. இதுதான் அநேக உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி. எப்படி இந்த ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையில் நான் கொண்டு வர்றது, இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே எப்படி நான் போகிறது எப்படின்னு தான் மக்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்குது. எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டா நடந்துருக்கணும், வாழ்க்கையில் நடக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் கண்டிப்பாக அதுக்குள்ளே எப்படி போகிறதுன்றதை நம்ம பேச போகிறோம். அது ரொம்ப சிம்பிளாக ஒரே வார்த்தையில் விசுவாசத்தை பயன்படுத்தி நம்ம அதுக்குள்ளே போகலாம். அதை இன்னும் டீட்டெயில் அப்புறம் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதாவது தேவனுடைய சித்தம், நம்ம பணக்காரனாக்கு தேவனுடைய சித்தம். ரெண்டாவது சொன்னோம், நாம் கையின் பிரயாசம் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பது, நம்முடைய கையின் பிரயாசம் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பது தேவனுடைய சித்தமாக. நீங்கள் செய்வது ஊழியமாக இருந்தாலும், நீங்கள் செய்வது மற்ற எந்த வேலையாக இருந்தாலும், அதில் நீங்கள் ஷைன் பண்ணுவது தேவனுடைய சித்தமாக இருக்குது. அதில் நீங்கள் ஷைன் பண்ணுவது, நீங்கள் நல்ல சிறந்து விளங்குவது தேவனுடைய சித்தமாக, நோக்கமாக. இன்றைக்கு குரலை அதுக்குரிய எபிலிட்டி உங்கள்கிட்ட கம்மியாக இருக்கலாம், குறைவாக இருக்கலாம். அதுக்குரிய நாலேஜ் உங்கள்கிட்ட கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். இன்றைக்கி அதை செய்ய நீங்கள் தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் ஒரு சின்ன ஒரு போஸ்டிங்களோடு நீங்கள் இருக்கலாம். நீங்கள் பெரிய போஸ்ட் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு பதவியோடு நீங்கள் இருக்கலாம். நீங்கள் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உயர்ந்த பதவிக்கு வருவது தேவனுடைய சித்தம். ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் முன்னேறுவது தேவனுடைய சித்தம். நீங்கள் செய்கிற வேலையை நீங்கள் சிறப்பான வேலையை செய்வது தேவனுடைய சித்தம். அப்போ தான் உங்களுக்கு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கும். தேவன் தம்முடைய கையின் கிரியில் மகிழ்கிறாரான அர்த்தம். ஒரு வேலையை நீங்கள் நல்லா செஞ்சினா உங்களுக்கே ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்கள். உங்களுக்கே ஒரு சந்தோஷம் இருக்கும். நீங்கள் செஞ்சு உங்கள் வீட்டு வேலை நீங்கள் நல்லா செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் இருக்கும். நல்லா செஞ்சுட்டு அந்த வேலையை. ஒரு பாத்திரத்தை ஏனதானம் தொலைக்கி போகிறதுக்கு நல்லா சுத்தமாக தொலைக்கி வைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது பாருங்கள். உங்களுக்கே தெரியும், இது ரொம்ப நல்லா செஞ்சுருக்கிறேன், சுத்தமாக செஞ்சுருக்கிறேன். உங்களுக்கு அந்த சந்தோஷம் இருக்கும் பாருங்கள். தேவனுடைய சித்தம், உங்கள் கையின் பிரயாசம், அதாவது உங்களுடைய வேலையில் நீங்கள் சிறந்து விளங்குவது தேவனுடைய சித்தம். அது உபாகமம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தோடு சொல்கிறேன். இப்போ நான் என்ன இது நம்ம சொல்லியிருப்போம், நான் ரிமைண்ட் பண்ணுறோம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். நீ ஒரு வேலை செய்யும்போது அவர் ஆர்டர் போட்டுறான், இந்த வேலை நல்லா வரணும் இவனுக்கு அப்படின்னு. இவன் செய்கிற அந்த வேலை இதில் இவன் நல்லா செழிக்கணும், இதில் இவன் நல்லா ஷைன் பண்ணி மேலே வரணும் அப்படின்னு யார் ஆர்டர் போடுறதா? கர்த்தர் கட்டளையிடுகிறார். எனக்கு கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசம் என்ன பண்ணாரா? உன்னை ஆசீர்வதிப்பார். அப்போது நம்ம எந்த இடத்துல என்ன வேலையை செய்கிறோமோ அந்த இடத்துல அந்த வேலையை சிறப்பாக செய்வது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அது நீங்கள் ஷைன் பண்ணுறது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆனால் உபாகமம் 28:12 வாசினாக்கா, உபாகமம் 28:12 வாசிக்கிறோம். உபாகமம் 28:12, ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இந்த வசனத்தை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும்னாக்கா, இஸ்ரவேலர்களுக்கு சொல்லப்பட்ட வசனம் இது. இன்றைக்கி நமக்கு ஆபிரகாம் சந்ததியாகிய நமக்கு இது சொந்தமானது. ஆபிரகாமுடன் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் நமக்கு சொந்தமானது. அங்கே என்ன சொல்லப்படுதுனாக்கா, மழை எங்கே பெய்யணும்னா, உலகம் ஃபுல்லாக மழை பெஞ்சால் உனக்கு லாபம் கிடையாது. எல்லாருமே நல்லா வந்துடுவாங்க, எல்லாரோட நிலங்களும் விளைய ஆரம்பிச்சிடும். மழை வந்து எல்லா நாட்டிலையும் பெய்யக்கூடாது. என்னுடைய ஜனங்கள் வசிக்கிற அந்த நாட்டில் மழை பெஞ்சால் அவங்க நல்லா விளைச்சல் அதிகமாக அவங்களுக்கு இருக்கும். அப்போ ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யும் அப்படின்னாக்கா, என்னுடைய பிள்ளைங்க வந்து இஸ்ரேல் தேசத்தை வசிக்கிறாங்க, அங்கே மழை பெஞ்சால் இஸ்ரேல் தேசம் மட்டும் விளைச்சல் அதிகமாகும். மற்ற தேசத்தில் மழை பெய்யலைன்னா மற்ற தேசத்தில் விளைச்சல் இருக்காது, அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க.
இப்போது இவங்களுக்கு அமோக அறுவடை இவங்களுக்கு கிடச்சிடும். அவங்க பயிர் செய்ய முடியாமல் நிலையில் அவங்க மற்ற நாடுகள்லாம் இருக்கும். அப்போ ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கைட்டு செய்யும் விலையெல்லாம் ஆஸ்வதிக்கும். அப்போது நீ ஒரு விவசாயம், அந்த காலத்தில் விவசாயம் தான் பண்ணாம்பாங்க பெருசாக. இப்போ நம்ம விவசாயம் பண்ணுறதில்ல, நம்ம எதை பண்ணுறோமோ அதுக்காக வசதி எடுத்துக்கலாம். இப்போ ஏற்ற காலத்தில் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிங்கன்னா அதில் தேவையான ஒரு நாலேஜ் உங்களுக்கு வரணும், அதுக்கு தேவையான அது சம்மந்தமான அறிவு உங்களுக்கு பெருகணும். நீங்கள் ஒரு டாக்டராக வேலை பார்க்குறீங்க, நீங்கள் ஒரு இன்ஜினியராக வேலை பார்க்குறீங்க, நீங்கள் ஒரு அட்வொகேட்டாக வேலை பார்க்குறீங்க, நீங்கள் என்ன வேலை செய்யறதுனாலும் சரி அது சம்மந்தமான அறிவுத்திறன், அது சம்மந்தமான எல்லா எபிலிட்டியும் உங்களுக்கு பெருக பண்ணுறதுக்காக. எல்லாருக்கும் பெருக பண்ணுறதில்ல. அங்கே எல்லா நாட்டிலையும் மழை பெய்யணும்னு அந்த வசனம் சொல்லலை. என்ன சொல்கிறாருன்னா, ஏற்ற காலத்திலே ஒரு சரியான நேரத்தில் உன் தேசத்திலே, அப்போது நீ எங்கே வசிக்கிற அங்கே மழை பெஞ்சு அங்கே தானே விளைச்சல் அதிகமாக இருக்கும். மழை பெய்யவும் நீ கைட்டு செய்யும் விலையெல்லாம் ஆஸ்வதிக்கும். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாக வானத்தை திறப்பார். அப்போ என்ன அர்த்தம்னா, ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் ப்ளஸ் பண்ணிட்டா நான் உன்னோட ஈக்குவல் ஆகிடுவேன். மொத்த பேருக்கு மழை பெய்யுது தான், நல்லொரு மேலும் தீர் மேலும் தம்ம சூரியனை உதிக்க பண்ணுறாரு. ஆனால் யாருடைய நிலம் நல்லா வளரணும் கர்த்தர் விரும்புகிறாருனாக்கா, உன் தேசத்தில் ஒரு சரியான நேரத்தில் மழை பெய்யணும். எது சரியான நேரம்? நீ விதைச்சதுக்கப்புறம் மழை பெய்யணும். விதைச்சதுக்கப்புறம் அறுவடை நேரத்தில் மழை பெஞ்சிடக்கூடாது. எப்போ சரியான நேரத்தில் ஏற்ற காலத்திலே ஒரு சரியான டைமில் உனக்கு அந்த ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுறாராம். அப்போது ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கைட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆஸ்வதிக்கும். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன். அப்போ உங்களுக்கு வந்து அதிகமாக அமோகமாக அறுவடை வந்தவொடனே உனக்கு பணம் அதிகமாகிடும், விளைச்சல் அதிகமாகி போச்சு. இப்போ அவங்ககிட்டலாம் பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகள்லாம் விளைச்சல் இல்லாமல் இருக்குது, மழை பெய்யாதனால விளைச்சல் இல்லாமல் இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, உங்கள்கிட்ட வந்து கடன் வாங்கிட்டு போகிறாங்க. நீ கடன் கொடுக்குற ஆளாக இருக்கிற, அவன் கடன் வாங்குறவனாக இருக்கலாம், நீ கடன் இன்றைக்கி நீ கடன் வாங்குற ஆளாக இருக்கலாம். ஏன்னா உங்கள் தேசத்தில் வந்து மழை இன்னும் பெய்யாமல் இருக்குது, அது எப்படின்னு தெரியாமல் இருக்குது. இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் செய்கிற வேலை எதுவாக இருந்தாலும், அப்போ அவங்க விவசாயம் பண்ணாங்க, அதுக்காக அந்த வசனம் அப்படி இருக்குது. இப்போ நம்ம விவசாயம் பண்ணல, நம்ம ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம், சில அரசாங்கத்தில் வேலை செய்கிறீங்க, சில நல்ல பெரிய பெரிய சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுற ஆட்களாக இருப்பீங்க. நீங்கள் செய்கிற பிஸ்னஸில், நீங்கள் செய்கிற அரசாங்க வேலையில், நீங்கள் செய்கிற கம்பெனி வேலையில், உங்களுடைய பதவியில், உங்களுடைய பொறுப்பில் உங்களுக்கு என்னவெல்லாம் எபிலிட்டி தேவைப்படுதோ, உங்களுக்கு என்னவெல்லாம் அறிவுத்திறன் தேவைப்படுதோ, உங்களுக்கு என்னவெல்லாம் அனுபவம் தேவைப்படுதோ, அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்து மற்றவர்களை காற்றிலும் கர்த்தர், ஏன்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீங்க, உங்களுக்கு கொடுத்து உங்களை ஷைன் பண்ணி வைக்கிறதுக்கு தான் கர்த்தர் என்ன பண்ணுறாராம், ஏற்ற காலத்தில் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம், அங்கே நீன்றது அங்கே ஒருமையில் வந்து பாருங்கள், நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆஸ்வதிக்கும். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷாலையாகிய உனக்கு நீ இதில் ஷைன் பண்ணுறதுக்கான எல்லாத்தையும் நான் திறந்து விட்றேன், வழி வாசலை திறந்து விட்றேன். எதுவுமே இல்லை நீ ஃபீல் பண்ண வேணாம், எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, ஒரே விஷயத்துக்கு யாருமே இல்லை, நான் ரொம்ப தனியாக கஷ்டப்படுறேன், இந்த வேலை என்னால் செய்ய முடியலன்னு ஃபீல் பண்ணாத. இந்த வேலையை நீ சிறப்பாக செய்கிறதுக்கான எல்லாவற்றையும் நான் உனக்கு திறந்து விட்றேன் அப்படின்றாராம். இப்போது ரெண்டாவது, நம்மளோட கையின் பிரயாசம் ஆஸ்வதிக்க, எந்த வேலை நீங்கள் செஞ்சாலும் அதில் நீங்கள் ஷைன் பண்ணுறது தேவனுடைய சித்தம். மூன்றாவது, நம்ம பாதுகாப்பாக இருப்பது. என்னமா இருக்குது, நீங்கள் ஷைன் பண்ணாலே பாதி பேருக்கு பொறாம வந்துது உங்கள் மேலே. பொறாமை எப்போ தெரியுமா வர மக்களுக்கு, நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் அவங்க பொறாமப்பட மாட்டான், நல்லா தான் சிரிச்சுட்டு இருப்பான். நீங்கள் ஒரு இடம் வாங்கிட்டீங்கன்னா தான் அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியும், அது வரைக்கும் அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது, கண்டிப்பாக தெரியாது. நீங்கள் நல்லா வந்துட்டீங்கன்னா தான் அவன் யாருன்றத உண்மை முகத்தை உனக்கு காட்ட ஆரம்பிச்சிருவான், பொறாமை வரும். ஈசாக்கு விதைக்கும் மொத்தம் 100 மடங்கு விளைஞ்சுதான். அப்போ தான் வந்து அபிமெலேக்கு ராஜா யாருன்றதை காட்ட ஆரம்பித்தான். அதுக்கு முன்னாடி அவன் கம்முன்னு தான் விட்டான், கண்டுக்காம ஒன்று எல்லாரும் மாதிரியும் வந்துருக்குறான்னு போட்டுன்னு விட்டான். இவன் 100 மடங்கு வந்தீங்கன்னா அந்த துறவு இருந்து நான் பாருங்க, அந்த துறவு எந்த இந்த இடத்த விட்டு காலி பண்ணுற அப்படின்னா, சரி வேறு இடத்துல போனால் இங்கே நின்று போய் அங்கே வருது, அதுவும் எந்த நீ அங்கேருந்து காலி பண்ணணும், போகிற இடத்துலலாம் அவன் பண்ண தொந்தரவு கொடுத்துன்னு தான் பாருங்கள். இப்படி நீங்கள் வந்து வாழ்க்கையில் உங்கள் கையின் பிரச கத்தரை ஆசை வச்சு நீங்கள் நல்லா வாழ்க்கையில் சிறந்து வரும்போது, பொறாமை நிமித்தமாக உங்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய அநேக ஆட்கள், அநேக சத்துருக்கள் உங்களுக்கு எதிராக வரதை நீங்கள் பார்ப்பீங்க. அப்போது நீங்கள் பிளஸ்ஸிங் ஆகும்போது ஒரு மன உளைச்சல் உங்களுக்கு வரும். நீங்கள் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வரும்போது அதை பொறுக்க முடியாமல் பொறாமப்பட்டு நமக்கு எதிராக அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்கிறாங்களேன்ற ஒரு வேதனையை நீங்கள் சந்திக்க வேறு சூழல் அப்போ வரும். அப்படி வரும்போது உங்களுக்கு அங்கே கர்த்தருடைய பாதுகாப்பு தேவைப்படுது. அவங்க பொறாமையினாலும் உங்களுக்கு தீமை செஞ்சு உங்களை காலி பண்ண நினைக்கிறாங்க. பொறாமை, நீ வளர்றது அவங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு பிடிக்கலன்னு கிடையாது, நீங்கள் வளர்றது அவங்களுக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிக்கல, ஆரம்பத்தில் பிடிக்காமல் போயிடணுமே. ஆரம்பத்தில் நல்லா தானே பேசியிருந்தாங்க, ஆரம்பத்தில் நீ ஆசிர்வதிக்கப்படாதப்போ நல்லா தானே இருந்தாங்க. நீ வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப் மேலே வரும் மாத்திரம் மேலே பொறாமப்படுறாங்க, ஒரு ஸ்டெப்பு உயர்ந்த வரும் மாத்திரம் மேலே பொறாமப்படுறாங்க. அப்போ உங்களை அவங்களுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம் கிடையாது, நீங்கள் வாழ்ந்துருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் சிறந்து வர்றங்கிறது அவங்களுக்கு பிடிக்கல,
நீங்கள் ஷைன் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கல. அதனால தான் பொறாமப்பட்டு எப்படி இந்த ஈசாக்கு கிட்ட போயிட்டு இந்த துறவை இங்கேருந்து காலி பண்ணினானோ, அதுபோல் நீங்கள் வாழ்க்கையில் நல்லா ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ண உயர்ந்து வரும்போது உங்களுக்கு எதிராக பொறாமை நிமித்தமாக சில ஆட்கள் எழும்புவார்கள். அப்போ கர்த்தருடைய பாதுகாப்பு உங்களுக்கு தேவைப்படுது. அங்கே தேவனுடைய சித்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உபாகமம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி சொல்லுது, உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். உனக்கு எதிராக ஒருத்தர் எழும்புறானா உன் முன்னாடியே அவன் காலி ஆகிடுவான். உனக்கு எதிராக ஒருத்தன் எழும்புறானா உன் கண் முன்னாடியே அவனுடைய தோல்வியை நீ பார்ப்பாய். அவனை பார்த்து நீ பயந்துட வேண்டாம். பொறாமையினால் உனக்கு எதிராக அவன் எழும்புறான், அவனுடைய தோல்வியை நீ பார்ப்பன்னு விரோதம் சொல்லுது. உனக்கு விரோதமாக எழும்பும் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாக அவனுக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாக உனக்கு முன்பாக. ஒரு வழியாக உனக்கு பிரச்சனை கொடுக்க வந்தான், ஏதோ ஒரு வழியில் வரான் பிரச்சனை கொடுத்துக்கு, ஏதோ ஒரு யுத்தியை பயன்படுத்துகிறான். ஆனால் 7 வழியில் அவன் ஓடி போகிறான். அதை நீங்கள் பார்ப்பீங்க. இவன் ஒரு வழியாக வந்தான், கடைசி தலைதறிக்க ஓடிப்பானே, இவன் உங்கள் பாட்டிலே அவன் இருக்க மாட்டான், அவன் ஓடி போயிடுவான். ஏன்னாக்கா கர்த்தருடைய பாதுகாப்பு உங்கள் மேலே இருக்குது. ஆதியாகமம் 12:1 பார்த்தீங்கன்னா, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாம் தரிசனத்தை உண்டாகி, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகாபெரிய, நீ தனி மரமாக்கணும் பயந்துடாதப்பா, நீ அழைப்பின் நம்பி வந்துட்ட, இங்கே யாருமே சப்போர்ட் இல்லை, லோத்தம் உன்னை விட்டு போயிட்டான், உனக்குள்ளே சில பயங்கள் இருக்கலாம், நான் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறேன், நான் உனக்கு கேடகமும் மகாபெரிய, யாருமே இல்லைன்னு நினச்சி நீ தனித்து விடப்பட்டுட்ட, கைவிடப்பட்ட நிலையில் நீ இருக்கிற, உதவி செய்ய யாருமே இல்லை, ஒத்துழைக்க யாருமே இல்லை, ஊக்கப்படுத்த யாருமே இல்லை அப்படின்னு நினச்சிட போகிற, பயந்துட போகிற, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், மகாபெரிய, இந்த ஃபீல்டில் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே ஆள் இல்லைன்னு நினச்சிடாத, நான் இருக்கிறேன்ப்பா உனக்கு, நான் உனக்கு கேடகமும் மகாபெரிய பலனுமாக இருக்கிறேன். சில ஆட்கள் மேலே எரிச்சலாக இருக்கலாம், நான் உன்னை ஆஸ்வதிக்க நிமித்தமா, நான் உன் உயர்த்தது நிமித்தமா, பொறாமையினால் உன் மேலே சில காரியங்களை வந்து உன் மேலே சுமத்தி இருக்கலாம், சில பாரங்கள் உன் மேலே சுமத்தி இருக்கலாம். ஆனால் என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? ஏசாயா 41:11 இப்படி சொல்கிறாரு, இதோ உன்மேல் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கி லட்சடையார்கள். யாரெல்லாம் உன் மேலே எரிச்சலாக இருக்கிறானோ அவெல்லாம் வந்து வெக்கப்பட்டு அவமானப்படுவான்றார். வெக்கப்பட்டு அவமானப்படுவான். உன்னோடு வழக்காடுகிறவர்கள், உங்ககிட்ட வந்து சண்டை போடுறோன்னு வரவேன், உங்ககிட்ட வந்து வம்புக்கு வரவேன், உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றும் இல்லாமல் போவார்கள், ஒன்றும் இல்லாமல் இல்பொருள் ஆவார்கள். யூஸ்லெஸ் ஆகிடுவான். அவன் என்ன ஆகிடுவான்? உன்னோட சண்டை போடுறவன் ஒரு யூஸ்லெஸ் ஆகிடுவான். அப்போ உண்மையில் எரிச்சலாக இருக்கிறவன் வெட்கத்தோடு அவமானத்தோடு அவன் கதை முடியும். உங்கள்கிட்ட சண்டைக்குன்னு வரவன் ஒரு யூஸ்லெஸ்ஸாகவே அவன் ஆகிடுவான்றார். ஏசாயா 41:12 உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல்பொருள் ஆவார்கள். உன்னோட சண்டை போட்டேன் தேடி அவனை பார்க்க முடியாது, அவனை நீ தேன்னா அவன் யூஸ்லெஸ்ஸாக இருப்பான். கட்சியில் அவன் ஒரு வாழ்க்கையில் உபயோகம் இல்லாத மனுஷனாக போயிடுவான். ஏன் தெரியுமா? உங்ககிட்ட மோதனா, அவன் யார்கிட்ட மோதனா? நீ தேவனுடைய பிள்ளை, உடன்படிக்கையின் பிள்ளை, உங்ககிட்ட அவன் மோதனால நீ என்ன நல்ல இருந்தாலும் உங்கள்கிட்ட மோதி அவன் தோற்றன்னு அர்த்தம் கிடையாது. அவனுடைய மகா மோசன் கர்த்தருக்கே தெரியும். வெளியில் இருக்கிற ஆட்களை விட இஸ்ரவேலர்கள் ரொம்ப திமிர் பிடிச்சவங்க. வெளியில் இருக்கிற ஆட்களை விட கல் எடுத்து நான் மோசை அடிக்கிறதுக்கு பார்த்துங்க எவ்வளோ திமிர் பிடிச்சவங்க பாருங்கள். இயேசு கிறிஸ்து ஊழியம் பண்ணும்போது கல் எடுத்துக்கு நான் அடிக்கிறதுக்கு இஸ்ரவேலர்கள். வெளியில் இருக்கிற ஆளை விட உள்ள இருக்க ஆள் ரொம்ப திமிர் பிடிச்சவன். நல்லவனால அவனை ஆஸ்வதிக்கலப்பா அப்படி நினச்சிட போகிற. நீ உடன்படிக்கையின் பிள்ளைனால அவனை ஆஸ்வதிக்கிற. இதனால் உடன்படிக்கையின் பிள்ளை ஆக உனக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. அதுதான் நிறைய நல்லவர்கள் ஆஸ்வதிக்கப்படாமல் இருக்கிறான். நிறைய பேர் வந்து நல்லவன தான் வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்பட்டால் நிறைய நல்லவர்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கணும். இப்படி இல்லை. ஆசீர்வாதம் எப்படி வருதுனாக்கா உடன்படிக்கையில் தேவன் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அப்போது பாதுகாப்பு தேவனுடைய சித்தமாக இருக்குது. ஏசாயா 41:10 வாசிக்கிற மாதிரி ஒரு 4-5 வருஷம் நல்லா உள்ளே போய் இறங்காது. ஏசாயா 41:10 நீ பயப்படாதே, எதுவுமே இல்லை யாருமே இல்லை அப்படின்னு நினச்சிட போகிற. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். யார் இருக்கிறது? உன் கூட நான் இருக்கிறேன்ட்டேன். உன் கூட இந்த காரியத்தை எப்படி செஞ்சு முடிக்க போகிறேன், இந்த சவால் எப்படி நான் ஜெயிக்க போகிறேன், இந்த பிரச்சனை எப்படி நான் சால்வ் பண்ண போகிறேன், இந்த கடனை நான் எப்படி நான் அடைக்க போகிறேன், இந்த கல்யாணத்தை எப்படி நான் பண்ணி முடிக்க போகிறேன்,
எப்படி இந்த சிக்கலை நான் தீர்க்க போகிறேன்? நான் சம்பாதிக்கிறத வச்சு இதெல்லாம் பண்ண முடியுமா? அது ரொம்ப கம்மியான வருமானமாக இருக்கே, அதை வச்சு இவ்வளோ பெரிய வேலை செய்ய முடிக்க முடியாது, அதை வச்சு வீடு வாங்க முடியாது, அதை வச்சு பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது, அதை வச்சு சாப்பிட்டு உயிர் வாழலாம், அவ்வளோதானே பண்ண முடியும், எப்படி இதெல்லாம் பண்ண போகிறேன்னு சொல்லி திகச்சு நிற்காதே, திகையாதே. நான் உன் தேவன். கவலை உனக்கு தேவனாக இருப்பதில்லை, அது உன்னை ஆளுகுவதில்லை. குழப்பம் உனக்கு தேவனாக இருப்பதில்லை, அது உன்னை ஆளுவதில்லை. வியாதி உனக்கு தேவனாக இருக்க போவதில்லை, அது உன்னை ஆளுவதில்லை. அவர் சொல்கிறார், நான் உன்னுடைய தேவன், என்னுடைய வார்த்தைகள் உன்னை ஆளப்போகிறது, நான் உன்னுடைய தேவன், நான் உன்னை பலப்படுத்தி. இன்றைக்கி ரொம்ப பலவீனமாக இருக்கலாம், நீ அதைரியப்பட்டிருக்கலாம், சோர்ந்திருக்கலாம், தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், தைரியம் இல்லாமல் இருக்கலாம், கவலையாக இருக்கலாம், குழப்பமாக இருக்கலாம், தேற்றுவதற்கு நீங்கள் ஆள் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் ரொம்ப எல்லா விதத்திலும் நீங்கள் நசுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு நீங்கள் அப்படியே நிலை குலைந்தவளாக நீங்கள் இருக்கலாம். அவர் சொல்கிறாரு, நான் உன்னை பலப்படுத்தி. நான் ஸ்ட்ராங் பண்ணுறேன். எல்லாத்துலேயும் நம்பிக்கை கூட இழந்திருக்கலாம், நான் ஸ்ட்ராங் பண்ணுறேன். 38 வருஷம் ஒருத்தர் நம்பிக்கை வந்து நல்ல படுத்தினா தான். இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து படுத்துட்டான். இயேசு 33 வயசு தான் சிலுவையில் மறிக்கும்போது அவன் 30 வருஷமாக வியாதியாக இருக்கிறான். பாருங்கள், 30 வருஷமாக வியாதியாக இருக்கிறான். அவன் நம்பிக்கைலாம் போயிட்டுருக்கான் அவனுக்கு. அவன் சொல்கிறாரு, நான் உன்னை பலப்படுத்தி நானே ஹெல்ப் பண்ணுறேன்றாரு. உனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, நீ ஃபீல் பண்ணாத, நான் ஹெல்ப் பண்ணுறேன் உனக்கு, உன் கூட நான் இருக்கிறேன், நான் உன்னுடைய தேவனாக இருக்கிறேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். நீதின்னு சொல்லும் போது தன்னுடைய குமாரனையே உனக்காக சிலுவையிலே பாவமாக்கி உன்னை நீதியாக்கி வச்சிருக்கிறார். நீ நல்லவன் இருந்தாலும் அவனை தாங்கலப்பா, உன் பாவத்தில் அவர் மேலே சுமத்தி அதுக்கான தண்டனை அவருக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. வலதுகரம் என்றால் தீர்க்காயுசு, ஜீவன். இடதுகரம் என்றால் செல்வம். வலதுகரத்தை ஏன் கொடுக்குறனாக்கா, என் உயிரை கூட உனக்காக கொடுப்பேன்னு அர்த்தம். வலதுகாக கொடுக்கும்போது அவர் சொல்கிறாரு, என் நீதியின் வலதுகரத்தினால் உனக்காக சிலுவிலே என் குமாரன் ஜீவனை கொடுத்திருக்கிறார், என் உயிரை கொடுத்து உன்னை நீதிமான நான் மாற்றி வச்சிருக்கிறேன், உன்னை நான் தாங்குவேன். ஏசி 60:12 வாசிப்போம். உன்னை சேவிக்காத ராஜ்யமும் ஜனமும் அழியும், அந்த ஜாதிகள் நிச்சயமாய் பாழாகும். உனக்கு சப்போர்ட் பண்ணாத, உனக்கு ஆப்போசிட்டாக எழும்புற அது யாராக இருந்தாலும் அந்த கும்பல் அழிஞ்சிடும், அது நிச்சயமாய் பாழாகும். ஏசி 60:14 உன்னை ஒடுக்கினவர்கள் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலத்தில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். யாரெல்லாம் உன்னை அப்படியே ஒடுக்கி வச்சாங்களோ, யாரெல்லாம் உன்னை அடக்கி வச்சாங்களோ, யாரெல்லாம் உன்னை அப்படியே ஒன்றும் இல்லாமல் அப்படியே உன்னை கண்ட்ரோல் பண்ணி வச்சாங்களோ, யாரெல்லாம் உன் முதுகு மேலே தலைமலை ஏறி உன்னை மிதித்தாங்களோ, யாரெல்லாம் உன்னை வளரவே கூடாதுன்னு மட்டம் தட்டி வச்சாங்களோ, யாரெல்லாம் உன்னை ஒழிச்சு கட்டணும்னு நினச்சாங்களோ, யாரெல்லாம் இவன் இப்படியே இருக்கணும், இவன் மேலே வந்துட்டான்னா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி உன்னை மட்டம் தட்டியே வச்சாங்களோ, உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து அவங்களாம் உன்கிட்ட காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்களாம். உன்னிடத்தில் உன்னை அசட்டை பண்ண, உன்னை ஒரு அசால்ட்டாக நினச்சிட்டாங்க. பார்த்தீங்களா, உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலத்தில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தன் சீயோன் என்றும் அப்படியே தலைகீழாக மாற்றிடுறேன் அவன் நிலைமை அப்படின்றார். தேவனுடைய சித்தம். அதெல்லாம் பாதுகாப்பு. நீங்கள் செடிக்கும் போது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் நீங்கள் சந்திப்பீங்க. வாழ்க்கையில் உயர்ந்து வரும்போது தான் சுற்றி இருக்கிற ஆட்கள்லாம் அவங்க மேலே புறம்பட ஆரம்பிப்பான். அப்போ தான் அவங்க புத்தி அவங்க காட்ட ஆரம்பிப்பாங்க. அப்போ கர்த்தரை பாதுகாப்பு ஒன்றுங்கிறது. நீ இப்படிலாம் கவலைப்படாத, சோர்ந்துடாத, எதிர்க்கிறவன் மேலே தூற்றி தெரிகிறவனை குறித்து, காயப்படுத்துறவனை குறித்து, வதந்திகளை குறித்து, விமர்சனங்களை குறித்து நீ கவலைப்பட்டுற போகிற, நீ பயந்துட போகிற, எதிர்ப்புகளை கண்டு நீ பயந்துட போகிற. நம் பாதுகாப்பது கர்த்தருடைய சித்தம். நான் உனக்கு கேடகம் மகா பெரிய பலனமாக இருக்கிறேன். நான் அது நம்முடைய அனைத்து தேவைகளும் சந்திக்கப்பட்ட நிலையில் நாம் வாழ்வது. நம்முடைய அனைத்து தேவைகளும் என்ன எல்லாம் சொல்லியிருக்கிறேன். வசனமாக சொன்னால் கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆகும். ஏன்னா ஜெபிக்கும் போது வசனத்தோடு போகணும், அதான் விசுவாசத்தோடு போகிறது. இந்த வசனம் உங்களுக்கு தெரியும். 1:6 பிற்பகுதி என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கா, நாம் அனுபவிப்பதற்கு என்ஜாய்னு ஒரு இங்கிலீஷ் பைபிள். நீங்கள் சந்தோஷமாக அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் உங்களுக்கு எதெல்லாம் உங்கள் இந்த பூமியில் பெற்று அனுபவிப்பதற்கு தேவைப்படுதோ, வீடு வாசல் நீங்கள் அனுபவிக்கிற ஒரு நன்மை, நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல ஃபுட்டு, நல்ல ஒரு காரு, ஏன்னா என்னெல்லாம் உங்களுக்கு தேவையோ இந்த உலகத்தில் பெற்று அனுபவிக்கிறதுக்கு, அதெல்லாம் நீங்கள் அனுபவிக்க தேவை நன்மைகள். எலக்ட்ரிசிட்டி, பணம், கேஸ் சிலிண்டர், ப்ரொவிஷன்ஸ், இதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கிறீங்க.
வீடு வாசல் இதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கிறீங்க. அப்போது நாம் அனுபவிப்பதற்கு தேவையான சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்குற ஜீவனுள்ள தேவன் மேல், அப்போது நம்ம தேவன் யாரா, எதெல்லாம் நமக்கு இந்த உலகத்தில் தேவையோ அதெல்லாம் நமக்கு நிறைவாக தருகிற தேவன். அப்புறம் அனைத்து தேவையும் சந்திக்கப்பட்ட நாம் வாழ்வது தேவனுடைய சித்தம். அவர் அப்படிப்பட்ட தேவன். ஏற்கனவே சொன்ன பாருங்க, பிலிப்பியர் 4:19, என் தேவன் தம்முடைய இஷ்டத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம், எல்லா குறைவும் ஒன்று விட்டு வைக்காம கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்குவார். சங்கீதம் 34:10, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கம் கூட பட்டினியாக இருக்கும். பட்டினியாக இருந்ததில்லை சிங்கம், காட்டுக்கே ராஜா. அது கர்ஜிச்சுனா எல்லாம் மிரண்டு போய் அது கொகையாண்டே வந்து நிற்கு அங்கே ஆட்சி சாப்பிட்றோம். அது கூட பட்டினியாக இருக்க வேண்டிய ஒரு காலம் வரும். உனக்கு குறைவு இருக்காது, உனக்கு குறைவு. கர்த்தரை தேடுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடவே. சங்கீதக்காரன் சொல்கிறாரு, உலகத்தை எவ்வளோ நாளும் வாழணும், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன வருமா? அப்போ வாழ்நாள் ஃபுல்லாக நன்மை வந்துச்சுன்னா தீமை வர்றதுக்கு சான்ஸே இல்லைன்னு அர்த்தம். ஒரு நாள் கூட தீமை வராது, எல்லா நாளுமே நன்மை வந்துதுன்றார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் வாழ்நாள் ஃபுல்லாகவே, எப்போவாது கிடையாது. நான் எப்போல்லாம் வாழணும், எவ்வளோ நாள் நான் உயிராக இருக்கணும் அவ்வளோ நாளைக்கும் நன்மையே வந்துச்சுன்னா அப்போ தான் தீமை வரும். தீமை வரத்துக்கு சான்ஸே இல்லை. அப்போ என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை ஃபாலோ பண்ணணும், என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். 5வது, நாம் எல்லாவற்றிலும் பெருகுவது தேவனுடைய சித்தம். ஏன்னா வசந்தந்தையும் எடுத்து காட்டுறேன்னா இதெல்லாம் தேவனுடைய சித்தம். நீங்கள் கன்ஃபார்மாக தெரிஞ்சிங்கனாக்கா இப்போது அதை பயன்படுத்தி ஜெபிக்க தான் விசுவாச ஜெபம். அப்போ தான் நீங்கள் ஆசீர்வாதத்துக்குள்ளே போக முடியும். நீங்கள் வந்து நான் கரெக்டாக இருக்கிறேன், நான் ஒழுங்காக இருக்கிறேன், நான் உண்மையாக இருக்கிறேன், நான் உத்தமாக இருக்கேன், நான் உபவாசம் போட்டேன், நான் கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்துட்டேன், நான் நன்னெடுத்தியாக இருக்கிறேன், யாருக்கும் எந்த துரோகம் பண்ணல, தீமை செய்யலை, என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டுவார்னாக்கா அதன் அடிப்படையில் அவர் பதில் கொடுக்குறது இல்லை. அதை பயன்படுத்தி நீங்கள் ஆசீர்வாதத்தை எடுக்க முடியாது. நீங்கள் விசுவாசத்தை பயன்படுத்தி நீங்கள் ஆசீர்வாதத்தை எடுக்க முடியும். விசுவாசம் எப்படி வந்தால் வேத வசனத்தை கேட்டால் தான் விசுவாசம் வரும். அப்போ எதெல்லாம் வேத வசனம் எடுத்து நம்ம காட்டுறோம் பாருங்கள். இப்போ பாரு 5வது, நாம் எல்லாவற்றிலும் பெருகுவது. எல்லாவற்றும் நீங்கள் அப்படியே பெருகினே போகிறது. ஆஸ்வதிக்கப்படுதுன்றது வேறு, பெருகுதுன்றது வேறு. ஆசீர்வாதம் நீங்கள் செய்கிறது வந்து சக்ஸஸ் ஆகுது ஆசீர்வாதம். பெருகுன்னா அது 2 மடங்கா 4 மடங்கா 6 மடங்கா ஆகுது. 2 மடங்கா 4 மடங்கா 100 மடங்கா 1000 மடங்கா ஆகிடுது. அதான் பெருக்கம் எல்லாவற்றிலும். அது 2 Corinthians 9:8 சொல்லுது. 2 Corinthians 9:8 மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் ஆவிக்குரிய நிலையில், தேவனை அறிகிற அறிவில், தேவனை வைக்கிற உறவில், தேவனுடைய சித்தத்தில் நடக்கிறதுல, வேத வசனத்தை விளங்கிக்கிறதுல, அதில் ஆத்துமாவில், மனதில், சமாதானத்தில், சந்தோஷத்தில், தன்னம்பிக்கையில், தைரியத்தில், வெற்றி நிச்சயத்தில், சரித்திர சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியத்தில், குடும்பத்தில் ஒரு மனதில், ஒற்றுமையில், சமாதானத்தில், நல்லிணக்கத்தில், அண்டர்ஸ்டாண்டிங்கில், வேலையில், அப்படி எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும், எல்லாத்துலேயும் நிறைவாக இருப்பீங்க, குறைவடைய மாட்டீங்க. சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலது நற்கிரிகளும் பெருகுலாயும் இருக்கும்படியாக எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் சம்பூர்ணம் அடைஞ்சு நீங்கள் மற்றவங்களுக்கு செய்கிற எல்லா சேவையிலையும் நீங்கள் பெருகுள்ளா இருக்கிறதுக்காக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபைகளையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்படி நீங்கள் எல்லாவற்றையும் பெருகிறதுக்கு தேவனுடைய சித்தம். அதுக்கான எபிலிட்டியை, கிருபையை அவர் கொடுக்கறதுல அவர் அதில் எல்ஷடாயாக இருக்கிறார், வல்லவராய் இருக்கிறார். ஏசாயா 54:3 சொல்லப்பட்டிருக்கு, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். நீ வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் இடம் கொண்டு பெருகினே போக. இப்போ 6வது, நாம் வந்து நல்ல ஆரோக்கியமாக சுகமாக வியாதி இல்லாமல் இருப்பது தேவனுடைய சித்தம். இன்றைக்கு உள்ள வியாதி இருக்கலாம், ட்ரீட்மெண்ட்டில் இருக்கலாம். தேவனுடைய சித்தம் எது நமக்கு தெரிஞ்சால் நம்ம அதை பிடிச்சி ஜெபம் பண்ண முடியும். அப்படி இந்த வேலையில் நான் கஷ்டப்படுறேன், எனக்கு உதவி செய்ய மாட்டீங்களா? மார்த்தாள் ஜெபம் மாதிரி அது. என்ன ஜெபம் அது? மார்த்தாளுடைய ஜெபம் மாதிரி. மரியாள் ஜெபமே பண்ணல, நல்ல விஷயத்தை சூஸ் பண்ணிட்டா. ஜெபமே இல்லாமல் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. அங்கே ஜெபம் பண்ணி பிரச்சனை சால்வ் ஆகலை. மார்த்தாள் என்ன பண்ணா, இயேசுக்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணுறான், கேட்குறான். சொன்னா, நீ அநேக காரத்தை கொடுத்து கவலைப்பட்டு இருக்கிறோமா, நீ சூஸ் பண்ணணும் இதெல்லாம் தேவனுடைய சித்தன்றதை. நீ உட்காந்து வசனத்தை கேட்டு நீ சூஸ் பண்ணி அதில் விசுவாசத்தில் கட்டி எழுப்பிட்டு உன் ஜபத்தை அப்படி மாற்றினா நீ ஆசீர்வாதம் பண்ணி போயிடுவேன். அதை விட்டுட்டு வந்து உன்னுடைய நன்னடத்தையை, உன் நற்சாட்சியை, உன்னோட உபவாசத்தை, உன்னோட ஜபத்தை, உன்னோட சுயநீதியை இதெல்லாம் வச்சுக்கி நீ மேன்மை பாராட்டினாக்கா வாழ்க்கையில் அப்படியே தேக்க நிலையில் போயிட்டுருக்கும். அது உன்னை பெருசாக லெவலுக்கு கொண்டு வர போகிறதில்ல. நான் உனக்காக என்ன செய்திருக்கேன் என்பதை நீ அறிந்து, அதை நீ விசுவாசித்து, நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து என்னுடைய சித்தம் என்ன என்பதை நீ அறிந்து உணர்ந்து
அதை உன்னை ஜபமாக்கும் போது உன் வாழ்க்கையிலே உன் தேவைகள் சந்திக்கப்பட்ட நிலையிலே, மற்றொரு தேவைகளை சந்திக்கக்கூடிய நிலையிலே நீ ஆசீர்வாதமாய் நீ இருப்பாய். தேவனுடைய ஆசீர்வாதம் பிரவேசிக்கக்கூடிய நிலைக்குள்ளாக நீ கடந்து வருவாய். இப்போது நம்ம சுகமாக இருப்பது யாத்திராவும் 15:26, யாத்திராவும் 15:26 வாசியம் பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளையிட்டவைகளுக்கு செவி கொடுத்து அவர் நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ண வியாதிகள் ஒன்றையும் உங்களுக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். வெளியில் இருக்கிற மக்களுக்கு வர எந்த வியாதி உனக்கு வராது. வெளில இப்போ என்னென்ன சொல்கிறான், இது புதுசாக ஒரு வைரஸ் வந்துச்சு, சீனாவில் ஆரம்பிச்சு தான் திரும்ப அது பரவினதுன்னு சொல்கிறான். அதுபோல் எதுவும் வராது உனக்கு. வெளியில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் என்ன வைரஸ் வேணால் வரட்டும், உனக்கு எந்த வைரஸும் வராது. அந்த வைரஸ் உன்னை தாக்குச்சுன்னா வைரஸ் தான் செத்துரும், உனக்கு ஒன்றும் ஆகாது. வைரஸ் செத்துரும். பாம்பு கொத்துச்சுன்னா பாம்பு செத்துற போகுது, உனக்கு ஒன்றும் ஆகாது. பிரச்சனை அதுக்கு தான். அதனால் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஏன்னாக்கா உனக்கு வர வேண்டிய வியாதியெல்லாம் நான் சுமரி தீர்த்துட்டேன்றார். என்ன வியாதியெல்லாம் வைரஸ்னால் வரணுமோ, என்ன வியாதியெல்லாம் உன் வீக்னஸ்னால் வரணுமோ, என்ன வியாதியெல்லாம் உன் பாவத்தின் சாபமாகிய பாவத்தை செஞ்சனால வர சாபத்தினால் வர வியாதி வரணுமோ, இதற்கான கிரயத்தை நான் சிலுவையில் கொடுத்து விட்டேன். ஒன்று அதை டச் பண்ண முடியாது. சங்கார தூதன் வரான் எங்கே, எகிப்தில். ஆனால் ரத்தம் பூசப்பட்ட வீடுகளில் ஒரு பாதுகாப்பு இருந்தது. அங்கே வர முடியல. ஏன் தெரியுமா? அவன் எல்லாரும் தான் அழிக்கணும் வந்தனாக்கா. அப்போ என்ன, அதுக்கு என்ன கண்ணா, இங்கே தண்டனை கொடுத்து முடிக்கப்பட்டு விட்டது. ஏற்கனவே தண்டனை இங்கே கொடுக்கப்பட்டது, உனக்கு இங்கே தண்டனை கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை. மற்றொரு போய் தண்டி. என் மகனுக்கான கிரயத்தை நான் சிலுவிலே கொடுத்து விட்டேன், நான் தண்டிக்கப்பட்டு விட்டேன். நம்முடைய மிருக நிமித்தமாய் ஏசாயா 53:5 அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தமாய் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அடுத்த தழும்புகளால் குணமாகிறோம் அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் இருக்கும். 1 பேதுரு 2:24 புதிய ஏற்பாட்டில் அது பேதுரு ரொம்ப அழகாக சொல்கிறாரு, குணமானீர்கள் அப்படின்றார். என்னன்னாக்கா 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து, பாவத்தினால் வர விளைவுகள்லாம் நீ செத்துட்டப்பா, உனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்றார். பாவத்தால் தான் எல்லாம் சாபம் வருது, அதுக்கு உனக்கு நீ சம்மந்தம் கிடையாது, நீ செத்துட்ட. நீதிக்கு பிழைத்திருக்கும்படி நீ நீதிமான், அதில் நீ வாழணும். பாவத்தால் வர விளைவுகளுக்கெல்லாம் நீ செத்துட்ட, அது உன்னை வரதுக்கு அவன் டச் பண்ண முடியாது. வியாதி உன்னை டச் பண்ண முடியாது. வியாதிக்கு நீ செத்து போயிட்ட, தரித்திரத்துக்கு நீ செத்து போயிட்ட, கவலைக்கும் குழப்பத்துக்கு நீ செத்து போயிட்ட. நீ நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நீங்கள் குணம் ஆயிட்டீங்க அப்படின்றார். என்னுடைய சித்து இதெல்லாம் வசனமாக சொன்னால் கொஞ்சம் ஜெபிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ யாத்திராம் 23 25 26 திரும்ப சுகத்துக்கான வசனத்தை சொல்கிறார். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதி உன்னிலிருந்து விலக்குவேன், கர்ப்பம் விழுகிறது மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன். நீ சாப்பிட்ற ஃபுட்டுனால உனக்கு பிரச்சனை வராதுன்ற. நீ சாப்பிட்ற உனக்கு சுகர் வந்து சொல்லுவாங்க, பிபி ஏறிப்பதுன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்ற ஃபுட்டுனால ஸ்வீட்டு சாப்பிடாத, சாப்பாடை சாப்பிடாத, ஆயில் ஐட்டம் சாப்பிடாத, இதை தான் சாப்பிட்டு அவங்க சொல்ல கூட மாட்டாங்க பாருங்கள். பொரிச்சத்தை சாப்பிடாத, அவிச்சத்தை சாப்பிட்டு, மீன் வந்து பொரிச்சு சாப்பிடக்கூடாதான், பிபி ஏற்படுமா, குழம்புல போட்டு தான் சாப்பிட்ணுமா, குழம்பு மீன் தான் சாப்பிட்ணுமா, பொரிச்சத்தை சாப்பிடாத, வறுத்தத்தை சாப்பிடாத, கறியை வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிடாத, குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கோ, ஒன்றாவது. ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா உனக்கு எஃபெக்ட் ஆகிடும், ஏன்னா அதில் கொலஸ்ட்ரால் அதிகமாகிடுது. ஏற்கனவே கறியில் ஃபேட் இருக்குது, அதில் வர எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுறாங்க, இன்னும் கொஞ்சம் ஃபேட் அதிகமாகி போகுது. அப்போ உனக்கு ஃபேட் அதிகமாகிடுச்சுன்னா பிபி உனக்கு கொஞ்சம் ஏறி போகுது. அதனால் நீ வந்து பொரிச்சதுலாம் நீ சாப்பிடாத, நீ குழம்புல போட்டது நீ சாப்பிட்டு, அவனுக்கு கம்மி ஆகிடும். இதெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். சொல்கிற நல்லது, நல்ல விஷயம் சொல்கிறாங்க. ஆனால் வேறு விஷயம் சொல்லுதுனாக்கா, நீ சாப்பிட்ற ஃபுட்டுனாலும் உனக்கு பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டு அதை நான் ப்ளஸ் பண்ணிடுறேன். அந்த சாப்பாடு ஆஸ்வதிக்கப்பட்ட உணவாக உனக்குள்ளே போய் உனக்குள்ளே ஏற்கனவே இருக்கிற வியாதிகள் எல்லாம் அது அழித்து இன்னும் உனக்கு தேவையான சரீர பலனை அது உண்டாக்கும். அதான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருனாக்கா, உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதி உன்னை விட்டு விலக்குவேன். சாப்பாடு உள்ளே போனால் வியாதி வெளியே போய்டுன்னு சொல்கிறார். சாப்பாடு உள்ளே போனால் வியாதி வெளியே போயிடும். அந்த வசனம் இப்படி முடியுது. என்னன்னாக்கா, உன் ஆயுசு நாட்களை அற்பாயுசை சேர்த்துட மாட்டப்பா, பூரணப்படுத்துவேன்றார். உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். இப்போது தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நம்ம சில பிளஸ்ஸிங்கை நம்ம அறிஞ்சிட்டோம். தேவனுடைய வார்த்தையின் மூலமாக இப்போ வசனத்தோடு சொன்னதெல்லாம் முதல்ல வந்து வசனம் இல்லாமல் சொன்னேன், அப்புறம் வசனத்தோடு நான் சொன்னேன். வசனம் என்ன சொன்னேன்? ஐஸ்வர்யம்,
தேவனுடைய சித்தம், அது சந்தேகம் வரக்கூடாது. அது வசந்தோடு சொல்லிட்டேன். கையின் பிரயாசத்தில் ஆசீர்வாதம் தேவனுடைய சித்தம், அதில் சந்தேகமே வரக்கூடாது. நாம் பாதுகாப்பு தேவனுடைய சித்தம், எதிரிகளை கண்டு துரோகிகளை கண்டு நாம் கவலைப்படக்கூடாது. நம்முடைய தேவையை சந்திக்கப்பட்ட நிலையில் வாழ்வது தேவனுடைய சித்தம், தேவையை குறித்து நாம் கலங்கக்கூடாது, தேவனுடைய சித்தம் அது. எல்லாவற்றும் நாம் வந்து பெருகுவது, நாம் குறுகி போவதில்லை, ஒடுங்கி போவதில்லை, நாம் பெருகுவது தேவனுடைய சித்தம். நாம் வந்து வியாதியாக இருப்பது தேவனுடைய சித்தம், நாம் சுகமாக இருப்பது தேவனுடைய சித்தம். இதுக்கு எல்லா வசத்தையும் எடுத்து நம்ம இப்போது வாசிட்டோம், வசனத்தோடு வாசித்து காமிச்சிட்டோம். சரி, இதான் தேவனுடைய சித்தமாக இருக்குது. வசனம் நமக்கு தெரிஞ்சு போச்சு. வசனத்தில் எழுதி வச்சுருப்பீங்க. இன்னும் நாங்கள் வந்து யூடியூப்லோட போடுவோம். நீங்கள் அதை கேட்டிங்கன்னா திரும்ப அது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். இதை நாங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் அதை கேட்டிங்கன்னா திரும்ப உங்களுக்கு அது ஞாபகத்தோடு நீங்கள் தனியாக நீங்கள் வீட்டில் போய் இதை எழுதிக்கலாம். அதை கேட்டுக்கிட்டு நீங்கள் எழுதிக்கலாம். என்னென்ன வசனத்துக்கு என்னென்ன சொன்னார் பாஸ்டர், அந்த வசனத்தை வச்சு ஜெபிக்கலாம். விசுவாசம் வசனத்தை கேட்கறதுனால வருது. இப்போது வசனத்தை கேட்டு விசுவாசம் வந்தால் கூட சில தடைகள் வந்து அதை கெடுத்து போட்டுருது. தடைகள் வந்து கெடுத்து, அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப பார்க்கணும். எதனால் வந்து ஜெபம் வேலை செய்ய மாட்டேங்குது, எதனால் விசுவாசம் வேலை செய்ய மாட்டேங்குது, எதனால் விசுவாசம் அறிக்கை வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்றத பார்க்கணும். பாருங்கள், ஒரு 3 குறிப்பை நான் வந்து சுருக்கமாக சொல்கிறேன். நான் அடுத்த வாரம் விளக்கே சொல்கிறேன், நேரம் அவ்வளோ இல்லை நமக்கு. 3 குறிப்பு சொல்கிறேன். அதாவது தேவனுடைய வார்த்தை மூலமாக தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்திருந்தாலும் அந்த ஆசீர்வாதங்களுக்குள் நாம் பிரவேசிக்க முடியாதபடி நமக்கு தடையாக இருப்பது எது? இதெல்லாம் தெரியுதுங்க. இதுக்குள்ளே போகிறதுக்கு என்னதான் பிரச்சனை, என்னதான் பிரச்சனை? அதில் முதல் பிரச்சனை என்னன்னாக்கா அவிசுவாசம். முதல் பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை கீழ்ப்படியாமல். மூணாவது பிரச்சனை மன்னியாமல். இது 3 இருந்துச்சுனாக்கா நீங்கள் எல்லாம் செய்வீங்க. விசுவாசம் ஒரு கப்பல் மாதிரியா. அந்த கப்பலை வந்து இந்த நல்மனசாட்சியை சில விட்டு விட்டு விசுவாசமாகி கப்பலை சேதப்படுத்தினாங்க. கப்பல்னால் ஒரு நாட்டிலேருந்து ஒரு நாட்டுக்கு நிறைய பொருட்களை ஏற்றி கொண்டு வருகிற ஒரு வாகனம், ஒரு வர்த்தகம், ஒரு வியாபார கப்பல். அது வரும்போதே அந்த கப்பல் நடுவழியில் நடுக்கடலில் ஓட்டம் வந்துச்சுன்னா எல்லாம் புஷ்ஷுன்னு உள்ளே போயிடும். கப்பலில் ஓட்டம் வந்துச்சுன்னா எல்லாம் என்ன ஆகிடும்? மொத்தத்தும் கடலில் போயிடும். அந்த கப்பலில் ஓட்டெல்லாம் இருந்துச்சுன்னா அது எங்கே போய் வரணுமோ வந்து சேர்ந்துடும். அது போல் நீங்கள் ஜெபிக்கிறீங்க, அங்கேருந்து வருது, ஆனால் உங்ககிட்ட வந்து சேர மாட்டேங்குது. விசுவாசமாய் கப்பலை நீங்கள் சேதப்படுத்துறீங்க. எப்படி சேதப்படுத்தாமல் இருக்கணுன்றதுக்காக இப்போ பார்க்கணும். ஒரு 3 குறிப்பு நான் சொல்கிறேன், அதெல்லாம் விலைக்கு அர்த்தமான சொல்கிறேன், இன்ட்ரடக்ஷனாக. இது ஃபஸ்ட்டு வந்து அவிசுவாசம், ரெண்டாவது கீழ்ப்படியாமை, மூன்றாவது மன்னியாமை. இது 3 தான் தேவனுடைய வார்த்தை மூலமாக நீங்கள் தேவனுடைய சித்தத்தை அறிந்திருந்தாலும் அந்த ஆசீர்வாதத்துக்குள் நீங்கள் பிரவேசித்து அதை அனுபவிக்க முடியாதபடி உங்களுக்கு தடையாக இருக்கிற காரியங்கள். அதெல்லாம் அவிசுவாசம் பற்றி பேசுகிற பாருங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எபிரேயர் 3:19. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இப்போ எல்லாமே இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுக்குறோம், நம்ம வர வாரங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அது ஆதலால் அவிசுவாசத்தால் அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார் என்று பார்க்கிறோம். எதில் பிரவேசிக்கல? இது வந்து இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் விடுதலையாக்கப்பட்டு கானானுக்குள்ளே போனோம். அவிசுவாசம் உள்ள நுழைஞ்சதுனால அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே போகும் இல்லைன்னு சொல்லி அவர் அங்கே சொல்கிறார். இப்போ 4:2 வாசிப்பாருங்க. எபிரேயர் 4:2. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அவங்களுக்கு என்ன அறிவிக்கப்பட்டுச்சு? எகிப்திலேருந்து விடுதலையாகி பாலும் தேனும் ஓடுற எல்லா தேவையிலும் சந்திக்கப்படுற ஒரு இடத்துக்கு நீ போயிடுவேன் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சு. அது குட் நியூஸ். சுவிசேஷன் சொன்னால் ஒரு குட் நியூஸ். இப்போ நமக்கு ஒரு குட் நியூஸ் அறிவிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா பிரச்சனையும் காரணம் பாவம் தான். இந்த பாவம் செஞ்சாலும் செய்யலாம், அந்த பிரச்சனை அனுபவிச்சுன்னு ஆகணும். இந்த பாவன்ற பிரச்சனைக்கு ரட்சகராக இயேசு சிலுவையில் வந்து நமக்காக இந்த பூமியில் மனுஷனை பண்ண சிலுவையில் இந்த பாவ நிவாரணமாய் தன்னுடைய பாவமில்லாத ரத்தத்தை சிலுவையில் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் உயிரோடு கூட எழுந்தார். ஆக இயேசு சிலுவையிலே உனக்காக மரித்தபடினாலே 3ஆம் உயிரோடு கூட எழுந்தபடினாலே இந்த இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக தேவனை ஏற்றுக்கொண்டால் இந்த பாவம் என்ற பிரச்சனை பாதிப்பு உனக்கு வரவே வராது, நீ ஆஸ்திரேலியாவுக்குள் போயிடலான்றது நமக்கு கொடுக்கப்பட்ட குட் நியூஸ். நமக்கு கொடுக்கப்பட்ட குட் நியூஸ், நற்செய்தி. அப்போது அது சுவிசேஷம். அவங்களுக்கு அது சுவிசேஷம், நமக்கு இது சுவிசேஷம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் நல்லா வாழலான்ற செய்தி நமக்கு அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால், அவர்கள் கேட்ட வசனம் அப்படி என்ன அர்த்தம்னாக்கா எல்லாரும் கேட்டாங்க அவங்க, ஆனால் அந்த சூழ்நிலை வரும்போது அவன் விசுவாசத்தை பயன்படுத்தாமல் பிரச்சனையை தான் பேசிட்டான். இன்னைக்கு கூட எல்லாம் கேட்குறோம், வாழ்க்கையில் நம்ம சூழ்நிலைகள் வரும்போது, பணத்தேவைகள் வரும்போது அது எக்ஸாம்ன்றது புரியல நிறைய பேருக்கு, அதை மறந்துடுறாங்க பாருங்கள். அந்த நேரத்தில் தான் இப்போ சொல்லணும், நீங்கள் என் தேவன் தம்முடைய படி பண கஷ்டத்துக்கு மட்டும் நீங்கள் அதை சொல்லணும். என் தேவன்
நான் அனுபவித்தவன சகலவித நன்மைகளுக்கு சமூகமாக கொடுக்குறேன், ஜீவனுள்ள தேவனே நமக்கு ஸ்தோத்திரம். அப்போ தான் நீங்கள் சொல்லணும். அப்போ தான் நீங்கள் இந்த எக்ஸாமில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். பண கஷ்டத்தின் முதல்ல நீங்கள் அந்த வார்த்தையை நீங்கள் கன்ஃபஸ் பண்ணணும் பாருங்கள். அப்போ நீங்கள் அதை கன்ஃபஸ் பண்ணும்போது, நீங்கள் அறிக்கை செய்யும்போது நீங்கள் வெளியில் வந்துடுறீங்க. அப்போது இந்த அவிசுவாசம் அப்படின்னா என்னது, அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் அடுத்த வாரம் சொல்கிறேன். நான் நேரம் ரொம்ப போயிடுது, கண்களை பிடிச்சி வைப்போம். இப்போ பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம சொல்லிக்கிறேன். இந்த 3 பாயிண்ட்டை நான் விளக்கி சொல்கிறேன். என்னக்கா, நம்ம தேவனுடைய மூலமாக தேவனுடைய சித்தத்தை அறிஞ்சிருந்தால் கூட அந்த ஆசீர்வாதத்துக்குள் பிரவேசத்தை எடுத்து அனுபவிக்கிறதுக்கு சில இதெல்லாம் தடையாக இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அவிசுவாசம். அவிசுவாசம் தான் அவங்களால போக முடியல. விசுவாசம் அதுக்கப்புறம் அவிசுவாசத்தை கொண்டு வந்துடுறான் பாருங்கள் பிசாசு. எல்லாம் அப்படியே ஆப்போசிட்டாக போட்டான் வரணும். விசுவாசத்தை அப்படியே அவிசுவாசம் ஆகிட்டான். விசுவாசத்தை ஆப்போசிட்டாக போட்டால் பயம், நம்பிக்கையை ஆப்போசிட்டாக போட்டால் அவநம்பிக்கை. எல்லாமே ஆப்போசிட்டாக நம்மளை எப்படியே தலைக்கிற மாற்றிடுறான் பாருங்க. அதை வச்சு அப்படியே உங்கள் விசுவாசத்தை டம்ப் பண்ணிடுறான். அப்போ அவிசுவாசம், அதனால தான் போக முடியல. இந்த அவிசுவாசம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு நமக்கு தெரியணும். எப்படி எனக்குள்ளே வருது, எப்படி இது வேலை செஞ்சு இதை கெடுத்து விட்டுடுது. எதை கெடுத்து விட்டுடுது, நான் ஒரு வழியில் போயிட்டு இருக்கேன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை எடுக்கலான்னு, அந்த வழியில் போய் அதை எடுக்க முடியாத அளவுக்கு இது எப்படி கெடுத்து போட்டுட்டு, இந்த ஆசீர்வாதத்தை எடுக்க முடியாதபடி என்னுடைய நோக்கத்தை கெடுத்து நாசமாக்கி என்னை திசை திரும்பி பழைய லெவல்லையே என்னை வச்சுக்கிறதுக்கு என்னை இந்த அவிசுவாசம் எப்படி வேலை செய்யுதுன்றதை இப்போ டைம் இல்லை, நம்ம அடுத்த வாரம் நம்ம தொடருவோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அவிசுவாசம், 2வது கீழ்ப்படியாமை, 3வது பண்ணி. ஒன்றை பற்றி ஒன்று டீட்டெயிலாக பேசும்போது தான் நமக்கு விளங்கும். இந்த புது ஆண்டில் போயிருக்கிறோம், நம்ம ஆசீர்வாதத்துக்குள்ள நமக்கு தெரியும். இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே ஏன் பிரவேசித்து நம்ம வாழ்க்கையிலே அதை கொண்டு வர முடியலன்றதை நம்ம திட்டவட்டமாக தெளிவாக அறிஞ்சிட்டோம்னாக்கா, ஃபஸ்ட்டு பிரச்சனை என்னன்னு தெரியணும். என்ன தெரியும், பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிட்டாலே நீங்கள் 60% பிரச்சனை சால்வ் பண்ணது சமம். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே அந்த பிரச்சனை 60% நீங்கள் அதை சால்வ் பண்ணிட்டீங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வரும். பிரச்சனையே தர நீங்கள் தடுமாறி இருப்பீங்க. இந்த பிரச்சனை எதனா முளைச்சி வந்து எங்கே முளைச்சி வந்து குழம்பி எல்லாத்தையும் போய் சுற்றிட்டு இருப்பீங்க, ஒரு பிரச்சனை சால்வ் ஆகுது. உங்கள் பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியணும். ஆக அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணது அதுக்கப்புறமும் நமக்கு தெரியணும், வெளியே வரணும் நமக்கு தெரியும்.